முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பரிதென்று நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்தைத் திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைசை நெஞ்சமே. இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நோட்டிட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்திரை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே. சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தம் நாமமெல்லாம் எந்த நாவின் உள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ரஹமானுஜா இது என் விண்ணப்பமே. காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்குகிறாய் அடியேற்கின்று தித்திக்குமே. சுவாமி ராமானுஜர் ஜெகதாச்சாரியன் என்று கொண்டாடப்படுகிறார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இதை நிச்சலம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பூர்வாச்சாரர்கள் இருந்தாலும் எத்தனை ஆழ்வார்கள் இருந்தாலும் ராமானுஜருக்கு அவருடைய அவதார நன்னாளுக்கு சமான நன்னாள் இருக்கானா கிடையாதுன்னு தான் தெரிவிக்கிறார் மணவாள மாமனிதர். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வார நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்வார்புய எதிராஜர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரைன்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் அவதரித்த நாள்களை காட்டிலும் ராமானுஜருக்குண்டான வைபவமே ஒரு தனித்தட்டு. அதைத்தான் இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார் 25ஆம் பாட்டிலே. உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. ராமானுஜருடைய சீர், அந்த சீர் உன் சீர்னு தெரிவித்தார். ஏன் உன்னு போட்டிருக்காரு? முதல்ல காரே கருணை ராமானுஜரும் போட்டாச்சனும் அது அந்த மாதிரி ஒரு சப்தத்தை தெளிவுபடுத்தி வச்சுட்டாலே அதன் பிறகு யாரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமோ அவரை மறுபடியும் குறிப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நியதி. இதுல விழிச்சொல் கூப்பிட்டாச்சு காரே கருணை ராமானுஜன். நின் அருளின் தன்மைன்னு அங்க நின் அருளின் எடுத்தார். இங்கு உன் சீரே உயிர்க்குறை அப்படின்னு சொல்கிறார். நின் அருள்னு சொன்னது உன்னுடைய அருள், பகவானின் அருள் அல்ல, ஆழ்வாரின் அருள் அல்ல, நின் அருள். ராமானுஜன் நின் அருள். நின் அருளுக்கு அத்தனை வைபவம் தெரிவிக்கிறார் ரமதனார். அதே போல உன் சீரே உயிர்க்குயிராய், உன் சீர் என்றார். இது பகவானுடைய சீர் அல்ல, ஆழ்வாரின் சீர் அல்ல. அது மட்டுமல்ல, ஆழ்வாருக்கு அடுத்தபடியாக நாதமணிகள் என்ன, உய்யக்கொண்டார் என்ன, மணக்கால் நம்பி என்ன, ஆளவந்தார் என்ன, பெரிய நம்பி என்ன, இவருடைய சீர் அல்ல. இந்த அருள் எல்லாம் எப்படிப்பட்ட அருள் என்றால் ஒரு குளம்பிலே தண்ணீர் தேங்கினார் போலே என்பதை நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். வீராணம் ஏரியிலே தண்ணீர் தேங்கினால் லோகமே சுபிக்ஷம் அடையும். லோகம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள். ஆனால் ஒரு குழம்பு, குதிரை குழம்பு அப்படின்னு தெரிவிப்பார். குதிரை தன்னுடைய 4 கால்கள், அதுல ஒரு காலிலே ஒரு இடத்தை பதித்ததென்றால் அந்த இடம் கொஞ்சம் அப்படியே பள்ளமா இருந்தணும். பள்ளமான உடனே அந்த இடத்துல ஒரு தண்ணீர் தேங்கிச்சுன்னு வச்சுங்க. அந்த தண்ணீரை குருவி குடித்து போம் அப்படின்னு தெரிவிப்பார்கள் வியாக்கியாத்தா. குருவி நன்னா சாப்பிடலாம், ஆனா அது ஊருக்கு பிரயோஜனப்படுமான்னா பெறாது. அந்தந்த நிலையில் இருக்கிறவாளுக்கு தான் அது பிரயோஜனப்படும். ஆனா ஊருக்கே பிரயோஜனப்படுவது எது? வீராணம் ஏரின்னா ஊருக்கு பின்னாடி காட்டு வண்ணார் கோயில், அது பிரயோஜனப்படுறது இல்லையா? அப்ப நாதமணிகள் உய்யக்கொண்டா மணக்கால் நம்பி ஆளவந்தார் பெரிய நம்பி இவருடைய கருணை, இவருடைய அருள், இவருடைய சீரானது ஒரு குழம்பு போல. அப்ப குழம்பிலே தண்ணீர் தேங்கினார் கூட அவர்களுடைய நிலை. ஆனா
இவர்களுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர். ராமானுஜருடைய அருள் எப்படிப்பட்டதுன்னா பெரிய வீராணம். வீராணம் ஏறிய தண்ணீர் தேங்கினார் போய் உடைய அருள். ஏனென்றால் அப்படிப்பட்ட அருளைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கணும். ராமானுஜருடைய அருள் நம்மாழ்வாரின் அருளை காட்டிலும் மேம்பட்டது. பகவானுடைய அருள் நம்மாழ்வார் மேலே விழருது. ஆனா அந்த அருள் நம்மாழ்வார் விழுதே சுவாமி, நம்ம மேலே விழாதன்னா சுவாதந்திரியம் இருக்கணும். அவர் பார்த்து யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு தான் கொடுப்பார். அதனால நம்மாழ்வார் மேல்தான் அந்த அருள் விழுது. ஏன் விழுது? அவர் மகா ஞானி, அதனால விழுந்தது. அதே நம்மேலும் ஏன் விழாத சுவாமி? சுவாதந்திரியம். அதனால அவருக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவர் மேல பிடித்திருந்தார். அந்த நாதமணிகளோ அந்த சுவாமி நம்மாழ்வாரோ நாதமணிகளுக்கும் மதுரகவி ஆழ்வார்க்கும் அனுகிரகித்தாரே தவிர மற்றவாளுக்கு அவ்வளவு தூரம் அனுகிரகம் தெரியல. இங்க அருள் கண்டேறி உலகனில் மிக்கது என்றதுல இந்த உலகத்தை காட்டிலும் ஆழ்வாருடைய அருள் பெரியதுன்னு தெரிவித்தார். என்ன தெரிவித்தாலும் நம்மாழ்வார்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியறது? ரொம்ப குறைவுதான். நம்மாழ்வார்னு சொல்றோம். பாரத தேசம் நம்ம தமிழ்நாட்டிலேயே சில இடத்துலதான் நம்மாழ்வார் தெரியறது. ஆனா ராமானுஜர் லோக பிரசித்தம். அதனால அப்படி இருக்க எதனால சுவாமி அந்த பிரசித்தம் அது நம்மாழ்வாரே தெரிவிக்கிறாரு. பௌஷதாச்சாரிய விக்கிரகத்தை கொண்டு அவரே தெரிவிக்கிறபடியாலே அந்த நம்மாழ்வாருடைய அருளை காட்டிலும் ராமானுஜர் அருளை சீர்மிக்கது அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ராமானுஜர் அருள் எப்படி வரும்? நம்முடைய எல்லார் அளவிலும் வரும். அவருடைய அருள் நம்மாழ்வார் அருள் அது நானமுனிகள் மதுரகவி ஆழ்வார் போன்றோருக்கு கிடைக்கும். ஆனா ராமானுஜர் அருள் நம் எல்லார் அளவும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் பொது ராமானுஜர் அருள். அது அந்த ராமானுஜர் காலத்துல ஏற்பட்டது. அப்ப அது அருள் சொல்லுவா, கிருபைன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன சுவாமி? அருள் என்றால் என்ன, கிருபை என்றால் என்ன? பரதுக்க அசகிருஷ்ணுதா, இதுதான் பேர். பரதுக்க அசகிருஷ்ணுதா, பிறர் துன்பப்பட்டால் தாங்க மாட்டாதான ஒரு தன்மைதான் அருள் கிருபைன்னு பேர். சுவாமி அப்படிதான் இருப்பார். சுவாமி ராமானுஜர் பிறர் துன்பப்பட்டா அவரால் தாங்க முடியாது அப்படின்னு. இதுதான் ஒரே அருள். இந்த அருள் சரி சுவாமி, அந்த அருள் எதனால வந்தது? நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு, அருளால பண்ணாரு. அந்த அருளை பத்தி இங்க சொல்லல. நவவித கிரந்தங்கள் பண்ணியிருக்கார், அதை பத்தி பேச்சு இங்க கிடையாது. மற்ற பேர் கஷ்டப்பட்டால் தான் பொறுப்பது கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற பேர்னு யாரா இருந்தாலும் சுவாமி யாரா இருந்தான்னா அவருக்கு வேண்டப்பட்டவரா இருந்தா பொறுக்க முடியாது, அவருக்கு வேண்டப்படாதவர் இருந்தா பொறுப்பாரணும்னா அப்படி கிடையாது. அது யாராக வேணா இருக்கலாம், எந்த நிலையில வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட குற்றம் பண்ணவர்களாவே இருக்கலாம். இது அடுத்த பாட்டுல வரப்போறது. எதுகுலத்து எய்தியல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்ம யாட்கொள்ளுமே என்று சொல்லக்கூடிய 26ஆம் பாட்டு திக்குற்ற கீர்த்தி ராமானுஜன், அந்த பாட்டுல வரப்போறது. இருந்தாலும் மற்ற பேர் கஷ்டப்பட்டாலே இவரால பொறுக்க முடியாது. ராமானுஜன் இருக்கக்கூடிய குணம் இது. ராமனுக்கு இதே குணம்தான், அந்த குணம்தான் ராமானுஜருக்கே வந்தது. ராமனுக்கு இதே குணம் தானே, மற்ற பேர் சிரமப்பட்டாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா ராமனை பத்தியே வால்மீகி ராமனுக்கு ஒரு ஸ்லோகம், வியசனேஷு மனுஷ்யானாம் பிரசம் பவதி துக்கிதகா. வியசனேஷு மனுஷ்யானாம் பிரசம் பவதி துக்கிதகா. யார் வீட்டுல உற்சவம் நடந்தாலும் முதல்ல சந்தோஷப்படுவது ராமன் தான். உற்சவங்கள் என்ன, கொண்டாட்டங்கள், ஏதோ திருவிழா. அந்த திருவிழா நடக்கிறதுனா அதனால ஆனந்தப்படுறது முதல்ல யாருக்கு? ராமன் தான். அதே யாரு வீட்டுல துக்க செய்தி வந்தாலும் அந்த துக்க செய்தி வந்தாலும் அந்த பெற்ற தாய் அழுவதற்கு முன்னாடி ராமன் அழுகிறார். ஏதோ துக்க செய்தி, அந்த செய்தி வந்துட்டு வச்சுக்கோ, அந்த தாய் அழுவதற்கு முன்னாடி ராமன் அழுகிறான். ஏன்னா மற்ற பேர் துக்கப்பட்டால் ராமனால் தாங்க மாட்டார்கள். ஆனா ராமனுடைய ரெண்டாவது சரி சுவாமி, அப்ப அவருக்கு துக்கப்பட்டா தாங்க மாட்டார், ஆனந்தப்பட்டா இவர் ஆனந்தப்படுறார். அப்ப அவர் அனுகிரகம் நல்லா இருக்கணும். அந்த அனுகிரகம் ராமானுஜர் அனுகிரகம்னு சொல்லிட்டு இருக்கேன்.
அவர் அனுகிரகம் நன்னா இருக்கேன்னா அவர் அனுகிரகம் அயோத்தியோடய நின்றது, அதுக்கு மேல வரல. ராமனுடைய அனுகிரகம் அயோத்தியை நினைத்து கொள்கிற நல்ல அருள் தான், நல்ல கிருபைதான். ஆனா இஷ்வாக்கு குலத்தோடு நின்றது, அயோத்தியோடு நின்றது. அதை தாண்டி வரணுமானோ, அதை தாண்டி வந்ததுதான் ராமானுஜருடைய அருள். அயோத்தியை தாண்டி வந்ததுன்னா ராமனின் அருள் அங்கே. ஆனா அந்த ராமனுடைய அருள் தான் ராமானுஜருக்கு வந்திருக்கு. ஆனா ராமனின் அருள் அயோத்தியோடு நின்று விட்டது, இஷ்வாக குலத்தோடு நின்றது. ராமானுஜர் அருள் அதை தாண்டி வந்துடுத்து. ராமனுக்கு அப்படிப்பட்ட அருள் இருந்திருக்கா? அந்த மாதிரி பிறர் துன்பப்பட்டால் தன்ப துன்பப்படக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கன்னா, சுக்ரீவன் பார்த்து ராமன் சொல்றான், ஏ சுக்ரீவா, உன்னுடைய பாரியாவை யார் அபகரித்துக் கொண்டு போனார்கள்? வாலிதன் அபகரித்துக் கொண்டு போனான். அந்த வாலியை இன்றே கொண்டு விடுகிறேன் என்று சபதம் இடுகிறான். இன்றே கொண்டு விடுகிறேன் சபதம் இடுகிறான். ஒரே அம்பால வாலியை முடிச்சான். முடிச்ச உடனே வாலி மாண்டான், கீழே விழுந்துட்டான். கீழே வந்த உடனே அதை பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் சுக்ரீவன். ஓ, என்னுடைய தமையனார் போயிட்டாரு, அண்ணா போயிட்டாருன்னு ஓன்னு அழுதுன்னு இருக்கான். சுக்ரீவன் அழ காரணம் அண்ணா போயிட்டான்னு. நான் கொல்ல சொன்னதே சுக்ரீவன் தான். ஏன்னா இது ஏதோ சமம் கொடுத்துட்டு இருந்தான், அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அதனால சமம் கொடுத்துட்டபடியால ராமனால கொல்லப்பட சொன்னா கொண்டுட்டான். கொன்ன உடனே அவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சான், அண்ணா போயிட்டான்னு. சுக்ரீவன் அழறத பார்த்துட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சுக்ரீவனை பார்த்துட்டு ராமன் அழ ஆரம்பிச்சிட்டான். ராமன் அழறான், கொன்னதே ராமன் தான். ஏன் ராமன் அழறான்? ராமன் தானே சபதம் எடுத்தான், சுக்ரீவா, உனக்கு உன்னுடைய பாரியாவை யார் அபகரித்துக் கொண்டு போனார்களோ அவர்களை நான் கொண்டு விடுகிறேன் சபதம் சொன்னானோ, அந்த சபதம் பிரகாரம் முடித்தானோ. அப்ப முடித்த பிறகு எதற்காக அழறான்னா, ஓ, வாலி போயிட்டான்னு இவர் அழல, தன் நண்பன் சுக்ரீவன் அழுகிறானே தான் அழுதுட்டு இருக்கான். என்ன பாத்துங்க, இந்த இடத்த பாருங்க, வாலியை கொன்ன சொன்னதே சுக்ரீவன் தான். கொன்ற பிறகு அண்ணா போயிட்டான்னு சுக்ரீவன் அழுதுட்டு இருக்கான். இப்ப ராமன் அழ வேண்டிய தேவையே இல்லை. ராவனுக்கு என்ன பந்துவானா கிடையாது. ஆனா ராமன் இப்ப அழறான். சுவாமி கொன்னதே இவர் எதுக்காக சுவாமி அழறான்னா, ஓ, அவனை கொன்னுட்டேன்றதுக்காக அழல. அப்ப எதுக்காக அழறாரு? சுக்ரீவன் அழறான் என்று தான் எழுதிட்டு இருக்காரு. நம்ம உடனே கேட்கணும், சுவாமி இவர் நீலக்கண்ணி இடுகிறார் போல் இருக்கு. இது நீலக்கண்ணில் இல்ல, வாலி தவறழைத்தான். அந்த தவறழைத்ததற்கு வாலியை கொண்டாச்சு. அந்த கொன்றதுக்காக பழல, தன் நண்பன் சுக்ரீவன் விசனப்படுகிறானே, அழுகிறானே, அதற்காக அழகிறான் இல்லையா? ஏன்னா மிச்ச பேர் துன்பப்பட்டால் தாங்க மாட்டான் ராமன். அது ராமனுக்கே உண்டானது. அதை போலதான் ராமானுஜருக்கு அதே போலதான். மிச்ச பேர் துன்பப்பட்டால் ராமானுஜராலும் தாங்க முடியாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியான் வாசிக்கிறேன். நின் அருளின் கண்ணன்றி புகழொன்றமல்ல அழுக்கம் அகுதே புகழ் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்தவன் என்று ஆசிரிய நின் அருளின் பக்கம் 92. நின் அருளின் என்று ஆசிரிய பிரபாலந்திரிது வந்த வெறிச்சிருப்பு ஸ்வர்ணத்துக்கு பரிமளம் வந்தா போலே காணும் இருப்பது தன்னை இப்படிப்பட்ட கர்ப்பஸ்வாவத்தை ஆரறிபவர் தெரிந்தார் தான் நீ ஆர் நித்திபுதியுள்ளார்கள் சதா பசியந்தி என்றும் விப்ராசகா என்றும் ஜாகர்வாசுகா என்றும் சார்வஜமுடையவர்களாக அறிய கேட்டவர்கள் இத்தனை யானி ஞானிசா சர்வாபூதானி தஸ்யாத் ஜாதகத்திய பத்தியதி என்னும்படி அஜானத்தை விளைவிக்கும் பூலோகத்திலிருந்தவர் தெரிகிறேர் என்றபடி இதுவரைக்கும் பார்த்தோம். அருள் இருக்கு இல்லையா? இந்த அருள் பகவானுக்கு உண்டு, ராமானுஜருக்கு உண்டு, ஆழ்வாருக்கு உண்டு. ஆனா பகவானுக்கு சுவாதந்திரியத்தோடு உண்டு, ஆழ்வாருக்கு சில பேருக்கு உண்டு. ஆனா ராமானுஜருக்கு எல்லாருக்கும் உண்டுன்னு தெரிவித்தார். அதுதான் பார்த்தோம். அதற்கு மேலே சரி சுவாமி, இந்த கிருபைன்னா என்னது? பரதுக்க அசகிருஷ்ணுதா, பிறர் துன்பப்பட்டால் தங்களால் தாங்க முடியாது என்கிற தன்மையினார். அது எங்க பார்த்தோம்? வாலிவதம் போது இவரும் சேர்ந்தால்தான் பார்த்தோம். சரி, இந்த மாதிரி ஒரு நிலையை திருக்குறள் எடுக்கிறார். ஆனா இது வியாக்கியானத்தில் கிடையாது. ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி, ஆழ்வார் சுவாமி
அவர் அமுத விருந்து அதில் எடுத்திருக்கார். திருக்குறள் ஒண்ணு உதாகரிக்கிறார், திருக்குறள் உதாகரிக்கிறார். அதாவது அருள், அருள்னா என்னது அப்படின்னு தெரிவிக்கிறார். அருள் உடைமையானது யாதானும் ஓர் உயிர் இழைப்பட்டால் அதற்கு தன் உயிர்க்கு உற்ற துன்பத்தினால் வரிந்தனாற் போல வருந்தும் குணம் உடைமை அருள். இது ஆழ்வார்த்தினர் சுவாமி ராமகிருஷ்ணன் உதாகரிக்கிறார். இதுக்கு மணக்குறவர் என்பவர் உரையாசிரியர். இதற்கு அந்த உரையாசிரியர் அப்படியே அந்த வியாக்கியானத்தை அப்படியே எடுத்திருக்கார். யாரு? ஆழ்வார்த்தினர் சுவாமி எடுத்திருக்காரு. அதாவது அருள் உடைமையானது யாதானும் ஓர் உயிர் இடர்பட்டால் அதற்கு தன் உயிர்க்கு உற்ற துன்பத்தினால் வருந்தினாற் போலே வருத்தும் குணை உடைமை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அருள்னா யாதானும் ஒரு உயிர், அது தேவனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். யாதானும் ஒரு உயிர் கஷ்டப்பட்டால் தன் உயிர் துன்பப்பட்டால் போல எவ்வளவு வருந்துகிறானோ அந்த வருத்தத்துக்கடியே வருந்துகிறானோ அதுதான் அருள்றார். அப்ப பக்கத்துல யாரோ சிரமப்பட்டு இருக்கா, ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா, அந்த வருத்தப்பட்டதை பார்த்து தானு தனக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா என்ன வருத்தம் இருக்குமோ அந்த மாதிரி வருத்தப்பட்டான்னா அதுதான் அருள்ன்றார். அதுதான் அருளுடைமைன்னு. அந்த அருளுடைமை தான் உடையவர் தான் சுவாமி ராமானுஜர். பிறர் துன்பப்பட்டால் இவரால் தாங்காமல், அதான் காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்னை. யாரிடத்தில் நல்ல பாருங்க, யாரிடத்திலும் நன்மையில் நல்ல எண்ணம் உண்டு. நாம எல்லா இடத்திலும் நல்ல எண்ணம் உண்டு, எல்லாரிடத்திலும் நல்ல எண்ணம் உண்டு. இதை சுவாமி திருவரங்க தமிழாக தெரிவிக்கிறார். நான் எங்கெங்கயோ கடந்திருந்தேன், எங்கெங்கோ புரட்சிமையா இழுத்துட்டு போயிட்டு இருந்தேன். நல்ல வேலை என்ன பண்ணாரு, கண்ட எண்ணங்கள் இருந்து என்னை மாற்றி மனசை மாற்றி என்னை திருத்தினார். இல்லை, இது பெரிய விஷயம் தானே. எங்கெங்கயோ சுற்றிட்டு இருந்தனே, அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்தது மட்டும் இல்ல, என் மனசையே மாத்திருக்கா இல்லையா, இது பெரிய. மேலும் அனுகிரகம் என்றாலே அதற்கு பிரத்தியா எதிர்பார்க்காதான் கிருப்பைன்னு தெரிவிக்கிறார். எக்ஸலண்டான ஒரு விஷயம். கிருப்பைனா என்னது, அருள்னா என்னது? பரதுக்க அஸ்ருகிருஷ்ணுத்தான் சொன்னார். பிறர் துன்பப்பட்டால் தன்னால் தாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்னன்னா, நாம அருள் என்பது, அனுகிரகம் என்பது, கிருபை என்பது நாம ஏதாவது பண்ணிட்டு அதுக்கு எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் கிருபை. நாமும் நிறைய பேர் உதவி பண்ணுவோம். இவாளுக்கு இது உதவி பண்ணுவோம், அவளுக்கு அது பண்ணுவோம். படிக்கிறதுக்கு புஸ்தகத்துக்கு படம் கொடுத்தேன் சுவாமி. அவர் ஏதோ பிக்ஷை எடுத்திருந்தாரு, அவருக்கு ஏதோ பானம் கொடுத்தேன். அவர் சாப்பாடு இல்லாம இருந்தா அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னா, அப்ப எதற்காக கொடுக்குறோம்னா, நாளைக்கு இதை கொடுத்துருக்கேன், நமக்கு ஏதாவது ஒரு உதவி வரும், ஏதோ சிரமங்கள் வரும், அந்த சிரமக்கத்துக்கு இவருக்கு ஏதாவது உதவி பண்ணுவார். எதிர்பார்ப்போடு கொடுக்குறோமோனோ, அப்ப ஒன்றை எதிர்பார்த்து கொடுக்குறோமோனோ அதுக்கு அனுகிரகம்னு பேர் கிடையாது, அதுக்கு உதவின்னு பேர். அதுக்கு உதவின்னு பேருன்னு சொல்லாம தவிர, எத்தையாவது எதிர்பார்த்து கொடுத்தேன்னா அதுக்கு உதவின்னு பேரு. அது அருள் கிடையாது, கிருபை கிடையாது. அருள் என்பது, கிருபை என்பது எத்தையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைதான் கிருபை, அருள். அப்ப அந்த பரதுக்க அசகிருஷ்ணுதா, பிறர் துன்பப்பட்டால் சிரமப்பட்டால் அதை பார்த்து நம்ம வருத்தப்படுறோமோ. ஆமா சுவாமி, அப்ப அது அருள் வச்சுக்கலாமா? அப்ப நான் கூட பட்டு இருக்கேனே, வாசலை யாரோ கீழே வந்துட்டா, ஓ வீழ்ந்துட்டாலே கஷ்டப்பட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அவரை பார்த்து நானும் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டவொடனே அப்ப என்கிட்ட பரதுக்க அசகிருஷ்ணுதா, பிறர் துன்பப்பட்டால் தாங்காத தன்மை என்னிடத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன் சுவாமின்னா, கருணைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அந்த துக்கத்தை போக்கக்கூடிய சக்தி என்னிடத்துல இருக்கணும். அவர் கீழே விழுந்துட்டாரணும், விழுந்த உடனே அவரை எடுத்து ஆஸ்வாசப்படுத்தி அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த ஆவணம் செய்யக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்கணும். அது என்கிட்ட இல்லையே, அந்த சக்தி இல்லையே. எப்ப அந்த சக்தி இல்லையோ அப்ப பரதுக்க அசங்கிருஷ்ணதான் என்கிட்ட இல்லை. ஆனா பகவான் அது பூர்ணமா இருக்கு. இன்னைக்கு ஏன்னா எல்லாரும் இன்னன்னார் பாருங்க, கஷ்டத்தை பார்த்து துக்கப்படுவா. நல்லா பாருங்க, எல்லாரும் துக்கப்படுவா. ஓ, அவளுக்கு இப்படி வந்துருத்தாமே, இவாளுக்கு இப்படி வந்துருத்தாமே, இவாளுக்கு இப்படி வந்து துக்கப்படுவா. அதே போல பெருமாளும்
ஓ இவாளுக்கு வந்துடுத்தான்னு சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது பரதுக்க அசகிருஷ்டத்தமான கிடையாது. என்ன பாத்துங்க, அதை போக்கக்கூடிய சக்தி இருக்கணுமோனோ, அதை மாற்றக்கூடிய சக்தி இருக்குமோனோ, அதுவும் சேர்ந்து இருந்தா தான் கிருபைன்னு பேர். நல்லா பாத்துங்க, அதுவும் சேர்ந்து இருக்கணும். நாமும் கஷ்டப்படுவோம், யாரோ சமப்பட்டு இருந்தா கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டப்பட்டுட்டு பேசாம ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு ஜாகிரதையா இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோமோனோ, அது பிரயோஜனம் இல்லை. அதை போக்கக்கூடிய சக்தி இருக்கிறமோனோ அதுக்குதான் கிருபை இல்லை. ஏன்னா வெறுமனே பார்த்து இறக்கப்படுவது என்பது வேறு. இறக்கப்படுவது கிருபை, இதெல்லாம் அருளாகாது. என்ன பண்ணுங்க, இறக்கப்படுவது கிருபையோ அருளோ ஆகாது. கிருபை, அனுகம்பா, அதே போல தயா, காருண்யம், இதெல்லாம் கிட்டத்தட்ட சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சில சில சப்தங்கள். ஆனா இதுக்கெல்லாம் சில சில வித்தியாசங்கள் உண்டு. எல்லாமே ஒரே அர்த்தத்துக்கு கொடுக்காது, சிறு வேறுபாடு உண்டு. இருந்தாலும் இந்த கிருபை இருக்கு இல்லையா, கிருபை, அனுகம்பா, காருண்யம், தயா, இதெல்லாம் இதை எதிர்பார்க்க பண்ணக்கூடியதான். இது இப்ப புரியத்துக்காக சொல்றேன். இப்ப தமிழ்ல இரக்கம்னு சொல்ற குணம், இரக்கம் என்பது வேறு, கருணை என்பது வேறு. ஏன்னா இறக்கப்படுறேன்னாலே அந்த கஷ்டத்தை மாத்தி ஆகணும் என்கிற தன்மை இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப இறக்கப்பட்டேன் சுவாமி, அவர் இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்காரு, பார்த்தா எனக்கு ஐயோன்னு இருக்குன்னு சொல்றோம், அதுதான் இரக்கம். ஆனா அதை மாத்தணுமோனோ, அந்த மாத்தக்கூடிய தன்மை தான் கருணைன்னு பேரு. அப்ப பரதுக்க அசகிஷ்டத்துவம் மட்டும் இருந்தா போராது, அந்த துன்பத்தை போக்கணும். அதை போக்கக்கூடிய சுவாவம் தான் சுவாமி ராமானுஜர்கிட்ட இருக்கு. நல்லா பண்ணுங்க, அதை போக்கக்கூடிய சுவாவம். ஏன்னா பிறர் துன்பப்பட்டால் துன்பப்படுறாலே நாமும் துக்கப்படுவோம். அதை போக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கனா கிடையாது. சுவாமிகிட்ட அந்த சக்தி இருக்கு. அது இருக்கிறபடியால் தான் என்னது, அவருக்கு கிருபைன்னு பேரு, அருள்னு பேரு, அனுகம்பான்னு பேரு, காருண்யன்னு பேருந்திருக்கு இல்லையா. அதை போக்குகிறானாலே அது வெறும் உதவி அல்ல. வெறும் உதவினாலே நீ என்ன செய்யற, நான் இதை செஞ்சுட்டு இருக்கச்சு எதிர்பார்ப்பா, நான் இதை பண்ணினேன் சுவாமி, நாளைக்கு அதை பண்ணுவாரா எதிர்பார்க்கிறா இல்லையா, அதுக்கு உதவின்னு பேரு. கிருபைன்னா எத்தையும் எதிர்பார்க்காம பண்ணக்கூடிய ஒரு நிலைதான் கிருபை. உதவி வேறு, கிருபை வேறு. உதவி, சுவாமி நான் அவருக்கு நான் உதவி பண்ணினேன், ஒரு பிரத்யுபகாரம் பண்ணவே இல்லை சுவாமி, அப்ப அது எதிர்பார்த்து பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஆனா கிருபை என்பது அப்படி கிடையாது. எத்தையும் எதிர்பார்க்காமல் விருப்பத்தோடு பண்ணக்கூடியதான் கிருபை. அதை சுவாமி பண்றார், அதைத்தான் சுவாமி பண்றாரு, எதையும் எதிர்பார்க்கலாம். அப்ப உதவிக்கும் கிருபைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. கிருபை என்பது எதிர்பார்க்காது பிரதிபலனை. என்ன பண்ணுங்க, கிருபை என்பது எதிர்பார்க்காது பிரதிபலனை. இரத்துக்கு கிருபைக்கும் வாசி நம்மால் நன்னா பாருங்க, இரக்கம் வேறு. இறக்கனால வெறுமை சமப்படுறாளே அப்படின்னு நானும் வருத்தப்பட்டு போயிடுறேன், அதுக்கு இறக்கன்னு பேரு. ஆனா இறக்கப்பட்டா மட்டும் போராது, அதோட அந்த இறக்கப்பட்ட அந்த துன்பப்பட்டதை போக்கக்கூடிய சக்தி இருக்கமோ அதுதான் கிடையாது. அப்படிப்பட்ட கிருபை தான் யாரு, சுவாமி ராமானுஜருக்கு. அதைத்தான் திருவரங்கத்தே காரே கருணை ராமானுஜா, காரே கருணை ராமானுஜா அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப இதுக்கு காரே கருணை ராமானுஜா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. நின்னருளின் தன்மை, இது பகவானுடைய அருள் அன்று, ஆழ்வாரின் அருள் அன்று, உன்னுடைய அருள். திருவரங்கத்தில் ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார். பகவான் அருள்னா சாதந்திரோடு இருக்கும், ஆழ்வார் அருள்னா வேற யாருக்கும் கிடைக்க வருது, அத நின்னருள்னா எல்லாருக்கும் கிடைக்கும். இதுக்கு இப்ப திருஷ்டாந்தம் எடுக்கிறார். நின் அருள்னு சொன்னாருனோ அதுக்கு என்ன திருஷ்டாந்தம், அபூதோபமான பேர். அபூதோபம்னா இல்லாத அர்த்தம். இந்த திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டுல உலகத்துல கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட எடுத்துக்காட்டை இங்க சொல்லிக்கிறார். என்ன எடுத்துக்காட்டுன்னா ஆச்சரியமான எடுத்துக்காட்டு, அதுதான் இப்ப வாய்ஸ். அதாவது சொர்ணத்துக்கு பரிமளம் வந்தா போலே காணும் இருப்பது. சொர்ணம்னா தங்கம். தங்கம் நல்லா பலபலன்னு இருக்கும், பார்த்தாலே நம்ம ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும்.
ஆனா தங்கமா சுவாமி எவ்வளவு வாசனையா இருக்கு, யாரா சொல்லுவாளா? தங்கத்தை பார்த்து எத்தனை வாசனையா இருக்கு சுவாமி அப்படின்னு யாரா சொல்லுவாரனா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கத்துக்கு ஏற்கனவே பெருமை இருக்கு, தங்கமானபடியாலே பெருமை. ஆனா அது என்ன பெருமை? பளபளப்பு இருக்கு, அந்த பளபளப்பு பூர்ணமா இருக்கு. அந்த பளபளப்புக்கு பூர்ணமா இருந்தாலும் அத்தனை வாசம் சேர்ந்தாலும் நம்மால அது வாசனையா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல ஏற்கனவே அருள் என்றாலே உலகத்துல கொண்டாடப்படுகிறது. அண்ணா அருள்னு சொன்னாலே உலகத்தை எல்லாரும் கொண்டாடுவா. ஆனா நின்னருள், நின்னருள்னா நின்னருள் என்ன? உலக அருள்னு சொன்னா பொதுவா எல்லாரும் கொண்டாடுவா. அருள்னா கிருபை. கிருபைனா சுவாமி எத்தனை காருண்யம், எத்தனை காருண்யம், எத்தனை கிருபை அப்படின்னு கொண்டாடுறாலும். ஆனா இதுல காருண்யம்னா கொண்டாடுறா, கிருபைனா கொண்டாடுறா சுவாமி. ராமானுஜர் கிருபை அதான் நின்னருள். நின்னருள்னா அதுக்கு என்ன சுவாமி? அதுக்கு என்ன அர்த்தம்? அதென்ன பெரிய விசேஷமான? ஆமா, சொர்ணத்திலே பரிமளம் சேர்த்தா போலன்றார். சொர்ணத்திலே அப்படியே தங்கத்திலே பரிமளம் சேர்த்தா போல. தங்கத்துல பரிமளம்லாம் கிடையாது. தங்கத்தை மூந்து பார்த்து வாசனையா இருக்குன்னு யாராவது சொல்லுவாளா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதான் பாலிஷ் பண்ணியிருந்தா அப்ப அந்த கெமிக்கல் ஏதாவது வாசனை வரலாம், அவ்வளவுதான். தவிர தங்கத்துக்கு எல்லாம் வாசனை கிடையாது. தங்கம் பலபலன்னு இருக்கும், பார்த்தாலே ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அது நிறைய பெருமைகள்லாம் தங்கத்துக்கு உண்டு, ஆனா வாசனை கிடையாது. இப்ப இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கிருபை என்பது உலகத்துல கொண்டாடப்படுவது. ஆனா ராமானுஜர் கிருபைன்னா அதுக்கு என்ன பெருமைன்னா தங்கத்துக்கு வாசனை இருக்குமா போலேன்னு சொல்றார். இதான் அபூதோபமான பேர் இதுக்கு. ஏன்னா சொர்ணத்துக்கு பரிமளம் சேருமானா சேராது. சொர்ணம்னா தங்கம், தங்கத்துக்கு பரிமளம்னா வாசனை, வாசனை சேருமா சேராது. ஆனா இவருடைய கருணைக்கு நின்னருள் சேர்றதுன்றார். இந்த அருளுக்கு நின்னருள் பிரதானன்றார். நின்னருள் விசேஷமான அருள். இதுதான் அபூதோபமான பேர். அபூதோபமானா இல்லாத ஒன்றை காட்டுவது. இது அக்காரக்கனியை அடைந்து போலென எக்காலத்தந்தையாய் என்னுள் மன்னி மற்ற எக்காலத்திலும் யாதொன்றும் வேண்டேன் மிக்கார் வேத விமலருன் எக்காரக்கனியை உன்னையானேன்னு இது ஒரு பாசுரம். அக்காரக்கனின்னா சக்கரக்கனி, சக்கரக்கனி. இது ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது இந்த இப்ப அடியேன் சொன்ன பாசுரம் திருவாய்மொழி. ஆனா அக்காரக்கனிங்கிற ஒரு சப்தம் சோழசிம்மபுரம் அந்த எம்பெருமானுக்கு அக்காரக்கனின்னு பேரு. அப்ப நம்மாழ்வார் அக்காரக்கனியை பாடியிருக்காருன்னு அவர் பாடவே இல்லை. சோழசிம்மபுரத்துக்கு நம்மாழ்வார் மங்களாசாசனம் கிடையாது. அப்ப அக்காரக்கனி எங்க சுவாமி வருதுன்னா திருவந்தியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை எண்ணில் புக்கானை புகழ்கின்ற பொன்மலையை தக்கானை தடிகை கடங்கொண்டன் மிகை இருந்த அக்காரக்கனியை அடைந்து போனேனேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அக்காரக்கனினர், அக்காரக்கனின்னு உலோகத்துல கிடையவே கிடையாது. ஆனா அந்த பெருமாளுக்கு அக்காரக்கனின்னு பேரு, பக்தோ சிசன் பேரு, அக்காரக்கனின்னு பேரு. அப்படின்னு என்ன சுவாமி சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுருக்கோ. இருக்கா சுவாமி என்கிட்ட கேட்கல, நிச்சயமா இல்லை. சர்க்கரை இருக்கணும், சர்க்கரையை விதைக்கணும் சாமி, சர்க்கரை விதைக்கணுமா? ஏதோ விதையை விதைக்கணும்னு சொல்லுங்க, விதைக்கலாம். சர்க்கரை, ஆமா சர்க்கரை விதைக்கணும். விதைச்சிட்டு இதெல்லாம் நல்லா கேட்டுங்க, சர்க்கரை விதைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தேனி விடணும், ஜலம் விடப்படாது, தேன் விடணும். அது அப்படியே முளைக்கும். முளைக்குமான்னு கேட்காதுங்க, தெரியாது. முளைக்கும், முளைக்கு மரமாகும், மரமாகி அந்த மரத்துல ஒரு பழம் பழுக்கும். அந்த பழத்துக்கு பேர் அக்காரக்கனி. இது லோகத்துல உண்டா? நிச்சயமா கிடையாது, கிடையவே கிடையாது. பெங்களூர் பக்கம் போனேன்னா இந்த சர்க்கரையிலேயே கல்கண்டிலேயே சில சில பொம்மைகள்லாம் பண்ணி வைப்பா. அதிக முக்கியம் ஜானவாசத்துக்கு, மாப்பிள்ளை அழைப்புக்கு, ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் பொம்மை பண்ணி வைப்பா. அது வேணா பண்ணிக்கலாம். அது வேணா கல்கண்டுல இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க தவிர அது பேர் கூட அக்காரக்கனி கிடையாது. அக்காரக்கனினா அப்படின்னு மரமே இருந்து பழுக்கணும். அதே அதுக்கு அபூதோபமான பேரு, இல்லாத ஒன்றை திருஷ்டாந்தமாக காட்டுறது. அதே போல இந்த இடத்துல நின்னருளின் கனன்றி, நின்னருள் இருக்கா இல்லையா? நின்னருள்னா என்னது? சாமானிய லோகத்துல அருள்னா கொண்டாடத்தக்கது. நின்னருள்னா என்னது? தங்கத்திலே பரிமளம் இருக்குமா போலே நின்னருள்.
தங்கமே உயர்த்தி நீ அருளே உயர்த்தி அதிலும் பரிமளம் சேர்ந்துருத்தன சுவாமி. பரிமளம் இல்லையே சுவாமி, இருக்கிற மாதிரி வச்சுருப்போம். அதான் இல்லாத ஒன்றை திட்டான்மை எடுக்கிறார் இல்லையா, அதத்தான் நின் அருளின் கண்ணன் நின் அருள். இது நின்னொருள் என்ன, பகவானின் அருள் அல்ல. ஏன்னா ஈஸ்வரன் அருள்னு வந்துட்டுனா அது சுவாதந்திர சுவாதந்திரத்தால தடைப்படும். நமக்கு மேல ஏன் நம்ம இத்தனை இப்ப மோட்சத்துக்கு போல அவருடைய சுவாதந்திரியம், அந்த சுவாதந்திரம் தடைப்படுறது. அதனால அது என் தலை விழாதே. சுவாதந்திரியம் விழுந்தாலே பகவான் அருள் என் தலையில விழுமா? விழவே விழாது. ஆனா ஆழ்வார் தலையில மட்டும்தான் விழும். ஏன்னா ஆழ்வார் தலையில ஏன் சுவாமி எழுதுன்னா ஆழ்வாகும் மகா ஞானி. அதனால அப்ப பகவானின் அனுகிரகம் ஆழ்வார் தலையில விழும். ஆனால் உன் அனுகிரகம் இதுல என்ன தெரிவிக்கிறான்னா பகவானின் அனுகிரகம் சுவாதந்திரியத்தால் தடைபடும். ஆனா ஆழ்வாருடைய தலையில விழுந்துரும் அந்த அனுகிரகம். ஆனா ஏ ராமானுஜா, உன்னுடைய அனுகிரகம் சுவாதந்திரியத்தால் தடைபடாது. அப்பன்னா அதைத்தான் தெரிவிக்கிறது. அது என்னளவும் பரியவசிக்கிறது இல்லையா, என்னளவு வந்துருத்தோணும். அப்ப குற்றத்தை பார்க்கறது அனுகிரகமா இருந்தாலும் என்னால வராது. ஏன்னா பகவான் குற்றத்தை பார்க்கிறார். சுவாதந்திரம் இருக்கிறபடியாலே இது இவ்வளவு குற்றம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே அது என் அளவுக்கு ஒருமா வராது. ஆனா அது என்ன பண்ணும், ஆழ்வாரோடு நின்றுடும். ஆழ்வார்ட்ட ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் நின்றுடும். என் அளவில் இருக்குன்னா அது என்னது, நின் அருள். அதுதான் நின் அருளின் கனன்றி நின் அருள். நின் அருளாக்கணும். நின் அருள் என்னது, சாமானியம் சொல்லுவா. மேகம்னு சொன்னாலே அந்த மேகம் எங்க இருந்து வந்ததுன்னு கேப்பா. அந்த மாதிரி உண்டா சுவாமி? உண்டு சுவாமி. மயல் மிகுபொழில் சூழ் மாலிரும் சோலை, ஆழ்வார் பாட்டு இருக்க 2ஆம் பத்துல கிளருளி இளமை கெடுமதன் முன்ன அந்த பதிகத்தில் எடுத்துக்கிறது. மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை, மதுதவள் கொடுமை மாலிரும் சோலைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா இந்த சந்திரன் எங்கிருந்து வந்திருக்கார் சுவாமினா இந்த மலையை தழுவிண்டு வந்திருக்கார். இந்த மலை என்ன மலை சுவாமி? மாலிரும் சோலை மலைய நல்லா தழுவி கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்கன்னா அது ஒரு வைபவம். அதே போல நிறைய மேகம்லாம் இருக்கணும். அந்த மேகம்னா எங்க சுவாமி எந்த மலையை தொட்டுன்னு வந்திருக்குதுன்னா திருக்குறுங்குடி மலையை தொட்டுன்னு வந்திருக்கு மேகம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. அதே போல ஆண்டாலும் தெரிவித்திருக்காது, விண்ணீல மேலாப்பு விரித்தா பொன் மேகங்கால். விண்ணீல மேலாப்பு வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் தெரிவிக்கிறாரு. நீங்க அங்கேயே இருக்கோ, அங்கேயே நித்தியவாசம் பண்ணுங்கோ. யாரு? மேகத்துக்கு சொல்ற மேகம் எடுத்துவதுன்னு பேரு. ஆச்சரியமான பதிகம் நாச்சியார் திருமொழியில அதுல தெரிவிக்கிறார். நீங்க மேகங்களை பார்த்து நீங்க அங்கேயே இருங்கோ, அண்ணா என்னை போல சமப்படாதீங்கோ. நான் என்ன சமப்பட்டுங்க, இங்கேயும் அங்கேயும் அல்லல் பட்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்க அலையாதீங்க, அல்லல் படாதீங்கோ. அங்க இருக்கிற மேகம் சொஸ்தமா திருவேங்கடபடியான் சன்னிவாரத்துல இருந்துருக்கோம் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மேகம் அங்கிருந்து வந்து இப்ப இங்க மழை பெஞ்சுட்டுன்னா சுவாமி இது எந்த மழை இது? திருவேங்கடத்தில் நின்ற மேகத்துடைய மழைன்னு வளம். அப்ப அத்தனை பெருமையா திருவேங்கடத்தில் நின்ற வந்த இது பாட்டே இருக்கு. மாறி மாறாத தன்னம்மலை வெங்கட தன்னலை ஒண்ணு எடுத்துனா அப்படி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. மாறி மாறாத தன்னம்மலை வெங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூம்பொழில் சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் 910 வேரி மாறாது பூமேல் இருப்ப வினைதீர்ப்புமே மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலையா. திருவேங்கடத்தில் மழை பெஞ்சா ஆழ்வார்த்தில வெள்ளம் வந்துடுறான், தாமிரவரில் வெள்ளம் வந்துடுறதுதான். என்ன சுவாமி நதிநீர் இணைப்பு திட்டம் அன்னைக்கே பண்ணிட்டாரனா? அதெல்லாம் இல்ல. அங்க மழை என்னன்னா கிருபை, பகவத் கிருபை. அந்த பகவத் கிருபை எங்குது? ஆழ்வார் மேல வந்து விடுறது, திருவேங்கடபடியான் கிருபை. அதே போல இங்க ஆண்டாள் விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போர் மேகங்கால் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் தெரிவிக்கிறாளையா. அந்த அனுகிரகம் என்பது உலகத்துல எல்லாருக்கும் விழாதணும். அதைத்தான் நின்னருள் தெரிவிக்கிறாள. ராமானுஜர் அருள் சொன்னாலே அருளுக்கே பெயர் அதான். இப்படிப்பட்ட கிருபா சுவாவம் யார் அறிவார்? இந்த இப்படிப்பட்ட அருளை யார் அறிவார்? ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் யாரே அறிபவர் நின்னருளின் தன்மை. யார் அறிவார்? இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர். இந்த பூமி பரப்பில் யாரும் கிடையாது, அறிய மாட்டார்கள். உன்னுடைய கிருபா பிரபாவத்தை யாரும் அறிய மாட்டார்கள். அப்ப இதற்கு மேல யாராவது இருக்கார்கள்னா இருக்கிறார்.
இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, காரே கருணை ராமானுஜ கொஞ்சம் சமம் ஒண்ணு இல்ல. இங்கேயே நீங்க ஞாபகம் வச்சுட்டா என்ன சொல்ல வராரு வியாக்கியாதான் புரிஞ்சுடலாம். காரே கருணை ராமானுஜா நின் அருளின் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர்னு எடுத்திருக்காரு. அப்ப இந்த லோகத்துல அறிய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த லோகத்துல அறிய முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அப்ப வேற எங்க சுவாமி? வேற யாருக்கோ தெரியும்னு தன்னுடைய கிடைக்கிறதுன்னு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப 4 பேர் நின்று இருக்கா, சுவாமி இவ 2 பேரும் இந்த மாதிரி இவாளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப மற்ற 2 பேருக்கு தெரியலன்னு அர்த்தம். அதே போல இங்க இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் இந்த லோகத்துல இந்த பூமி பருக்குல யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்ப இந்த பூமி பரப்புல யாரும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப வேற எங்கேயோ தெரிஞ்சிருக்கான்னு அர்த்தம் பண்ணும். யாருக்கு சுவாமி தெரியும்? நித்த சூரிகளுக்கு தெரியும். காரே கருணை ராமானுஜ கருணை நிலை நித்திய சூரிகளுக்கு தெரியும். ஏன்னா ராமானுஜ அனுகிரகம் நித்திய சூரியன் எப்படி சுவாமி தெரிஞ்சுண்டா? நித்திய சூரியன் எப்படி தெரிஞ்சுண்டா? ராமானுஜர் அங்க இருந்தாரு அதனால தெரிஞ்சிட்டாருன்னா அதனால இல்ல. சதா பஸ்யந்தி சூரயகா, இப்ப வாசிக்கிறேன். சதா பஸ்யந்தி சூரயகா என்றும் விப்ராசாகா என்றும் ஜாகிரவாசகா என்றும் சார்வஜமுடையவராகியாலே அறிய கேட்டவர்கள் இத்தனை. அவ எதனால் தெரிஞ்சுங்கன்னா அந்த ஞானிகள் அவெல்லாம் சதாபஸ்மி எப்பொழுதும் பகவானை சேவிச்சுட்டே இருக்கா. அதனால ஞானிகள், அந்த ஞானிகள் கேட்டு தெரிஞ்சுட்டாலாம். ஏன்னா ராமானுஜர் மிகவும் அருள் பெற்றவர்னு அவர்களாலும் உணர்ந்து இருந்து இப்படித்தான் தெரிஞ்சு கொள்ள முடியல. அவர்கள் ஞானம் இருக்குமானோ நித்தியசூரிகளுக்கு? அந்த நித்தியசூரிகள் தங்கள் ஞானத்தை வைத்துக் கொண்டு ராமானுஜருக்கு இப்படிப்பட்ட கருணை அது தெரிஞ்சு கொள்ள முடியல. கேள்விப்பட்டார்கள். என்ன கேள்விப்பட்டார்கள்? அவன் என்ன கேட்டுதான் தெரிஞ்சிருக்கா. கேட்டுதான் தெரிஞ்சுட்டா. என்ன தெரிஞ்சுட்டான்னா அவள் கேட்டு இருக்கா. கேட்ட உடனே ஓ இத்தனை கருமையானே இத்தனை கருணையாமே இத்தனை கருணைமையானே அப்படின்னு ராமானுஜர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு ஆனா தெரிஞ்சுட்டுக்கலாம். ஆனா ராமானுஜர் அருள் பெற்றவர் என்று அவர்களாலும் உணர்ந்து இப்படித்தான் தெரிஞ்சு கொள்ளவில்லை. கேள்விப்பட்டார்கள். ஆனா அந்த கேள்விப்பட்டது கூட நமக்கு தெரியாது. நமக்கு அது கூட தெரியும். ஏன்னா இதுதான் நமக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய வாசி. இப்ப நமக்கு இதான் தெரியுமா? ராமானுஜர் காரை கருணை ராமானுஜான்னு நமக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அவருடைய கருணைத்தன்மை தெரியுமானா தெரியாது. ஆனா நித்தியசூரிகள் தெரியுது. அப்ப அவங்களுடைய பிரயத்தனத்தால தெரிஞ்சுட்டாளா? இல்ல, கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரியுதா? ஏன்னா நம்மால அது கேட்டு கூட தெரிஞ்சுக்க முடியல. நம்மால அது கேட்டு தெரிஞ்சு முடிகிறது அது கூட முடியல. அப்ப அவர்கள் கேள்விப்பட்டு உள்ளார்கள். ஏனென்றா அது ஏன் சுவாமி கேள்விப்பட்டுனா அந்த நித்தியசூரிகளை ஒருத்தர் தானே ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தானே ராமானுஜரா வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால அவர் கேள்விப்பட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். பஞ்ச அவதாரங்கள் பஞ்ச ஆயுதங்கள் அவதாரங்கள்னு சொல்லலாம். பஞ்சாயுதங்கள் அவதாரம் அடையார் கமல தளர்மகள் கேள்வன் கையாடி அன்னம் படையோடு நாந்தகமம் படர்தண்டும் மேல வரப்போறது. உன் சார்கவில்லும் படையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே பஞ்சாயுதங்கள் அவதாரம் என்றும் ராமானுஜர் சொல்லுகிறார்கள். ஆதிசேஷன் அவதாரம் என்றும் ராமானுஜர் சொல்லுகிறார்கள். இதுல கொஞ்சம் சம்பிரதாயத்துல கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. அந்த பாசனம் வரைச்சே சொல்றேன். அப்படி இருக்க செய்த அந்த மாதிரி அவதாரம் இருக்கு இல்லையா? அப்பனால அவங்க எதனால அறிஞ்சிட்டு இருக்காங்க? கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஆக இக்கடலிடத்தேன்னு சொல்ல காரணம் இதுதான். இங்க ஆள் கிடையாது சுவாமி. ஏன்னா அவ கேட்டு இருக்கிறது உண்டு. இந்த லோகத்துல அறிந்தவர்களும் கிடையாது. இந்த லோகத்துல யாரா தெரிஞ்சுட்டு இருக்காளா? தெரியாது. அந்த லோகத்துல இருக்கலாம். சரி சுவாமி, அப்படி அனுகிரகத்தை யார் பொழிந்தா? அந்த அனுகிரகத்தை யாருக்கு பொழிந்தாரு? யாருக்கு பொழிந்தாருன்னு சொல்லணும்னா அவருடைய கிருபா பிரபாவம் இல்லையா? அந்த அனுகிரகத்தை யாருக்கு பொழிந்தார்னா அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தவன். அல்லலுக்கு நேரே உறைவிடம். அல்லலுக்கு கர்ப்ப ஜன்ம வாசஜாதாசு துக்கமய துசுகம் என்னும்படியான துக்கங்களுக்கு நேரே உறைவிடம் நான். சாட்சாத் ஆவரண பூமியா இருப்பான ஒருவன் நான். சரீர சம்பந்தங்களுக்கு வந்த துக்கங்கள் எல்லாம் தத் சம்பந்தத்தாலே எனக்கு பிராப்தமானால் சிறிது லகுவாயிருக்கும். அப்படி என்றைக்கு சாட்சாத் எனக்கு வந்ததாகையாலே அவற்றுக்கெல்லாம் நான் திடமான ஆசிரியமா இருந்தேன் என்றபடி
வந்து நீ வந்து தேவரீர் பரதுக்க அசகிஷ்ணுவாகையாலே ஸ்ரீ கஜேந்திராழ்வாடிய ஆர்த்தத்வனி கேட்டவாறே சர்வேஸ்வரன் அலை குலைய தலை குலைய வந்தாற்போலே பரமபத்தின் இவ்வளவாக எழுந்தள்ளி என்னை துக்காசிரியமான என்னை உற்றபின்னா துவயா விலப்த துவன்னிதா நிமித்த மத்வாப்தி மருததியா என்றார் போலே அலப்ஜலாமாக என்னை பெற்ற பின்பு. ஆச்சரியமான விஷயம் இருக்கிற, கொஞ்சம் நிதானம் வைக்கணும். இக்கடலிடத்தே ஆரே அறிபவனின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவுடன் நான் வந்து என்னை உய்த்த பின் அப்படின்னு இருக்கிறா இல்லையா? இந்த ஜன்மத்திலிருந்து, பிறந்ததிலிருந்து, குழந்தையிலிருந்து, வளர்ந்ததிலிருந்து மூப்பு வரையும் அத்தனையும் அல்லல் தான். யாராவது பறந்ததுக்கு அப்புறம் நன்னா இருக்குன்னு சொல்றாங்க, கோட்டீஸ்வரனா நன்னா இருக்குன்னு சொல்லுவாளா சுவாமி? அவருக்கும் நிறைய குறை இருக்கு. யாரும் அல்லல் தான். அல்லல் எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன அல்லல் பிறந்ததிலிருந்து திரும்பி போற வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒவ்வொன்னும் பிறக்கிறது, வளர்றது, சேர்றது, பிரியறது, மறுபடியும் மரணமாறுது. இதெல்லாம் நம்ம முன்னாடி இப்ப பார்த்திருக்கோம். அதெல்லாமே அல்லதான். அந்த அல்லலுக்கு இருப்பிடம் நான், அல்லலுக்கு இருப்பிடம் நான் திருவரங்கம் தெரிவிக்கிறா இல்லையா? சரி சுவாமி, சரீர சம்பந்தத்தினா உறவுக்கால் துன்பப்பட்டாரனோ அந்த மாதிரி அல்லலான்றவர். இப்ப என் தகப்பனார் போயிட்டார், அது ஒரு அல்லல். எனக்கு பந்துக்கள் யாரோ போயிட்டா அது ஒரு அல்லல். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னா ரொம்ப ரொம்ப இனப்பெரியா நண்பரா இருந்தா அது போயிட்டார், அது ஒரு அன்பர். அந்த மாதிரி என்ன அதெல்லாம் அதெல்லாம் பெரிய அல்லல் கிடையாது, ரொம்ப குறைச்சலான அல்லல். அவரவர்களோட தகப்பனார் தாயார் போனாலே அங்கங்க துக்கப்பட்டு இருந்தாலே அதெல்லாம் அவனுக்கு பெரிய அல்லல் கிடையாது. பெரிய துக்கமா? அது பெரிய துக்கமே கிடையாது. ஏன் சுவாமினா அதெல்லாம் பெரிய துக்கமே கிடையாதுன்றாரு. எப்படி சுவாமின்னா, போனோம் இங்கிருந்து வேலை பண்றா, வேலை பண்ணிட்டு காட்டுக்கு கொண்டு போய் இந்த காஷ்டத்துல கொண்டு போய் அவரை இருக்கிறது முடிச்சுட்டு அந்த சஞ்சயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துக்கு வந்த உடனே என்ன, ஓ நீங்க எல்லாம் சாப்பிடணும்ன்ற. அதுக்குன்னு விருத்தி வைக்குமா போல அதுக்குன்னு சில 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 நிலைகள்லாம் சொல்ற, சாஸ்திரத்தை சொல்லி இருக்கு இவெல்லாம் சாப்பிடணும்னு. அந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தகப்பனார் போயிட்டாருன்னா அந்த துக்கத்துல 4 நாள் சாப்பிடாம இருக்கணும். இருக்கானு கொண்டு போய் அங்க காட்டுக்கு போய் முடிச்சாச்சுனாலே, சஞ்சயனம் முடிஞ்சிருச்சுன்னா வந்த உடனே ஆச்சா சுவாமி ஏதோ பண்ணியாச்சா உடனே சாப்பிடணும் சொல்றாருன்னு சாப்பிடணும்னு சொல்றாரு தவிர, அதுவும் சொல்லுவா சாஸ்திரத்தை சொல்லி இருக்கு அதுதான் சாப்பிடணும்னு சொல்லி இருக்கேன்னு. சாஸ்திரத்தெல்லாம் இன்னும் சொல்லல. இவனுக்கு பசிக்கிறது சாப்பிடுறான், அவ்வளவுதான் தவிர. அப்ப எங்க இருக்கு துக்கம்? துக்கம் எங்க இருக்கு? அல்லல் எங்க இருக்கு? அல்லலுக்கு நேரே உறைவிடம்னா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய பந்துக்களால வரக்கூடிய அல்லலோ, தகப்பனாரால வரக்கூடிய அல்லலோ, தகப்பனார தாயோரோ, பந்துக்களோ, நண்பர்களோ, அல்லது ரொம்ப தெரிஞ்சவாளோ, ரொம்ப இணை பிரியாத நண்பர்களோ அதனால வரக்கூடிய அல்லலை இங்க சொல்லவே இல்லை. அந்த நிலையை சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப குறைச்சல். அந்த அல்லல்லாம் சரீரத்தை சம்பந்தம் நல்லா பண்ணுவோம். அது அல்லல்லாம் சரீர சம்பந்தம். பந்துக்களின் துக்கம் எத்தனை நாள் இருக்கும்? ஒரு மேல அந்த மாதிரி துக்கம் போயிட்டா சரி சுவாமி, அப்ப ராமானுஜ சம்பந்தம் கிடைக்குமான்னா, நேரே உறைவிடம் நான் பண்ணின துக்கம், என்னுடைய பந்துக்களால் துக்கம் இல்லை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். இந்த சப்தத்தான் ரொம்ப முக்கியம். அல்லலுக்கு நேரே உடைய நான் பண்ண துக்கம், இந்த துக்கம் நான் பண்ணது. சரி சுவாமி, மற்ற பேருக்கு அப்பா பட்ட துக்கம் அன்று நானே பட்டு தீர்த்தாகணும்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இதைத்தான் கீதையில கண்ணன் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, யாரோ ஒருத்தர் இங்கிருந்து 3000 மைல், புரியத்துக்காக 3000 மைல் தள்ளி ஒரு குழந்தை பிறந்தது. எங்கேயோ பிறந்திருக்கு. அது ஒரு செய்தி வந்தது. செய்தி வந்து அதனால நான் சந்தோஷப்பட போறேன்னு ஒரு சந்தோஷம் கிடையாது. யாரோ ஒருத்தர் போயிட்டா உடனே துக்கப்படுற உடனே ஒன்றும் கிடையாது. நித்தியம் பாரத தேசத்துல நிறைய பேர் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் பிறந்துட்டு இருக்கா, எத்தனை பேர் போயிட்டு இருக்கா, அத்தனைக்கும் துக்கப்படுறோமா? அதெல்லாம் பண்றது கிடையாது. பிறக்கிறதும் போவதுன்றது இயற்கை நடந்துட்டுதான் இருக்கு. நாம அதை கண்டு துக்கப்படுவதோ ஆனந்தப்படுவதோ கிடையாது. சரி சுவாமி, சுகமே படப்படாது, துக்கமே படப்படாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சுகமும் படப்படாது,
முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடும் மனம் கனியார். இந்த பாசுர பார்த்திருக்கோம். அப்ப துக்கமும் படக்கூடாது, சுகமும் படக்கூடாதுன்னா அப்ப என்ன சுவாமி இது கண்ணன் வழி சொல்றாரு. கீதை என்பது ஆச்சரியமான ஒரு கிரந்தம். ஆனா அது நிறைய குழப்பம் சொல்லுவா. ஒரு குழப்பம் கிடையாது. நம்ம புதுவாசிரியர் ரொம்ப நன்னா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இருக்கட்டும், சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் ஆகட்டும், கீதா பாஷ்யம் இருக்கு. அதுக்கு மேல சுவாமி வேதாந்தேஸ்வரோட வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப கண்ணன் சுலபமா வழி சொல்றாரு. நீ சுகப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம்னா அதுக்கு சுலபமா ஒரு வழி சொல்றார். என்ன வழின்னு, ஆச்சரியமான வழி. எப்படிப்பட்ட வழி சொல்றா பாருங்க. என்னன்னா, நீ இங்கிருந்து ஒருத்தர் இங்க வர போயிட்டான்னு சொன்னேன், அவரே பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க. அந்த பக்கத்துல இருக்கிற மாதிரி இருந்தா, பக்கத்துல இருக்காம இருந்தா அவரை பத்தி நம்ம ஏதாவது கணிச்சிப்போமானா கணிச்சிக்க போறது இல்லை. தூரக்க இருந்தா அப்பவும் கணிச்சிக்க போறது இல்லை. யாரோ ஒருத்தர் போயிட்டான்னு நினைச்சுருக்கோ, நினைச்சாச்சுன்னா உனக்கு துக்கமே இருக்காது. ஆனந்தப்படுறது அதே மாதிரிதான். யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, அதனால உனக்கு ஆனந்தம் இருக்கும்னா ஆனந்தமா இருக்காது. உங்க விஷயத்துல அதை பார்க்கலான்னாரு. உங்க விஷயத்துல பார்க்கலான்னாரு. ஏன்னா நீ நீ எங்கேயே இருக்கிறன்னு நினைச்சிருந்தா அப்ப உனக்கு தேவை நீ சுகதுக்கம் படப்படாது. அதுக்கு வழின்னா உன் பக்கத்துல இருக்கிறவன என்ன நினைக்கிறேன்னா, அவன் பக்கத்துல யாரோ போயிட்டு வரணும், அவன் 3000 மைல் தள்ளி இருக்கான்னு நினைச்சுக்கோ. நினைச்சுட்டே வச்சுக்கோ, உனக்கு துக்கம் வரப்போறதே இல்லை. என்ன பண்ணாலும் துக்கமோ சுகமோ வரப்போறது இல்லை. பக்கத்துல இருக்கிற மட்டும் இல்ல, உன்னையே நீ அப்படி நினைச்சுக்கொண்டார். உன்னையே அப்படி நினைச்சுக்கொண்ட. அதுதான் பிரலோகச்சார் தெரிவிக்கிற. காத்தால எழுந்தா இந்த பாம்போட ராத்திரி பூர்த்தியா படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லணுமா. இந்த பாம்போடு, இது ஒரு பாம்பு, இந்த சரீரம் ஒரு பாம்பு, இந்த சரீரம் என்கிற பாம்போடு படுத்துட்டு இருந்தேன்னு நினைச்சாச்சுன்னா உனக்கு என்ன துக்கம் வருமா, துக்கம் எதுவுமே வரப்போறது இல்லையா. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி நினைக்க ஆரம்பிச்சாச்சுன்னா சுகதுக்கம் நான் படப்போறதா கிடையாது. ஆனா ஆத்மா எதனால் நாசமடையுதுன்னா இது பட்டுத்தான் ஆகணும். இந்த சரீரம் இருக்கிற வரையும் இது பட்டுத்தான் ஆகணும். அதைத்தான் இங்கே அல்லல் அல்லல் அல்லன்னு இருக்கிற அல்லல் அப்படின்னு சொல்லிக்கிறா இல்லையா. அப்ப இந்த அல்லல்னு சொல்றது நாம என்ன நினைக்கிறோம், ஜனன மரணம் இருக்கு இல்லையா, பிறக்கிறோம் மரணம், அதை பற்றி இங்க அல்லல்னு சொல்லல. அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். அல்லல் என்கிற சப்தம் ஜனன மரணம், பிறப்பு இறப்பு, அதை பத்தி இங்க சொல்லல. ஏன்னா அல்லலுக்கு நேரே உறைவிடம்னா இந்த வைராக்கியம் கூட திருவரங்க தமிழ்நாடு இருக்காதா, நன்னாவே இருக்கணும். திருவரங்க தமிழ்நாருக்கு பிறப்பை பத்தி இறப்பை பத்தியோ அதெல்லாம் நல்ல வைராக்கியம் உண்டு, தாராளமா உண்டு. அவர் சொல்றது என்னன்னா, ஈஸ்வரனை விட்டு பிரிந்த அல்லல், பகவானை விட்டு பிரிந்தால் தான். இதுதான் விஸ்லேஷன்னு பேரு. ஆழ்வாருக்கெல்லாம் அல்லல்னா எதுன்னா பகவானை விட்டு பிரிந்த அல்லல். அந்த அல்லதான் இங்க சொல்ற. பகவானோடு சேராமல் ஆச்சாரியனோடு சேராமல் விட்டு பிரிந்து துன்பப்படுகிறோமோனோ அதத்தான் அல்லல். ஏன்னா நான் அனுபவிக்க முடியுமே தவிர, நல்லா பாருங்க, நான் தான் அனுபவிக்க முடியுமே தவிர என் மனைவியோ என் பிள்ளையோ என் பக்கத்து வீட்டுக்காரரோ அனுபவிக்க முடியாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் தான் அனுபவிக்கணும், எந்த சுகமா இருந்தாலும் நான் தான் அனுபவிக்கிறேன். சுகத்தையோ துக்கத்தையோ நம்ம ஷேர் பண்ண முடியுமா? சுவாமி எனக்கு இங்க அடிபட்டது, அடிபட்ட உடனே வலிக்கிறது, சுவாமி எனக்கு வலிக்கிறது, நான் ஒரு 50% நான் அனுபவிக்கிறேன், நீர் ஒரு 50% எடுத்துக்கணும். நீர் ஒரு 50% அனுபவிக்கும், நானும் ஒரு 50 அனுபவிக்க முடியுமான்னா இந்த வழியை நான் தான் பட்டவன், இந்த வழியை நான் தான் பட்டவனும். இது நிறைய பேர், சில பேர்ல சொல்லுவார். ஏன்னா இது சம்சாரிக்கு நேர் கர்மா. இந்த சம்சாரி நேர்கர்மா என்ன, ஒருத்தன் கர்மா இன்னொருத்தருக்கு வரவே வராது. ஒருத்தர் கர்மா இன்னொருத்தருக்கு வருமானா வரவே வராது. இன்னொருத்தரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரவர்களுடைய கர்மா அவரவா தான் அனுபவிச்சானு. கொஞ்சம் இதை நல்லா கேட்டு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அல்லலுக்கு நேரே உறைவுடன் நான் சொன்னாரணும். அல்லலுக்கு நேரே உறைவுடன் நான் சொல்லியாச்சுனாலே அப்ப நமக்கு என்ன தோன்றதுன்னா, அப்ப இந்த அல்லல் கொஞ்சம் மாத்திக்கலாமே. எங்க தாயார் தகப்பனார் புண்ணியம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமோனோ, எங்க பந்துக்களுடைய புண்ணியம் கிடைச்சா நல்லா இருக்குமோனோ, அதே போல எங்களுடைய யாரோ ஒருத்தர் பெரியவர் அவருடைய புண்ணியம் கிடைச்சா நல்லா இருக்குமோன்னா அதெல்லாம் கிடையாது. அவரவர்களுடைய கர்மா அவரவர்கள் தான் அனுப்பணும். என் கர்மாவோ என் மனைவிக்கோ
என் பிள்ளைக்கோ இது சேருமான்னா பேராது, பக்கத்து வீட்டுக்காரன் சேருமா சேராது. இது இது சம்சாரிக்கு நேர் கர்மா. மேலும் ஒருத்தன் கர்மா இன்னொருத்தருக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. அவனவன் கர்மா அவனவனுடையதான். சில பேர் சொல்லுவா, இந்த பெரியவா பண்ண புண்ணியம் சுவாமி, நான் ஒழுங்கா இருக்கேன்னு. நான் இது நல்லா கேட்டுங்க, இந்த விஷயத்த நல்லா கேட்டுங்க, ஞாபகம் வந்தபடியால் சொல்லிடுறேன். எங்க பெரியவா பண்ண புண்ணியம் நான் ஒழுங்கா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, நன்னா இது எங்க பெரியவா பண்ண புண்ணியம் நான் ஒழுங்கா இருக்கேன்னு. அப்படிலாம் இல்லை. அவரவர்கள் பண்ண புண்ணியம் தான் அவரவர்களுக்கு தானே தவிர இவருடைய பண்ண புண்ணியம் அவளுக்கு போகுமானா போகாது. சாஸ்திரத்துல போய் இன்னாருக்கு தர்மம் யாரார் தீண்டு பார்த்தா அதெல்லாம் கிடைக்காது. இவருடைய தர்மம் அங்க போகுமா, அவருடைய தர்மம் இங்க வருமானா வரவே வராது. இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பிணக்கி யாவையும் யாவரும் பிழையாமல் பேதித்தும் பேதியாதது ஓர் கணக்கில் கீர்த்தி வெல்ல கதிர்ஞான மூர்த்தியினான் தெரிவிக்கிறார். பகவான் எப்ப பிறந்து யார் என்ன பண்ணாலும் சரியா அவனுடைய கர்மாவை இன்னொருத்தருக்கு போகாதபடி ஜாகிரதையா பாத்துக்கிறார். நாமெல்லாம் பேங்க்ல அக்கௌண்ட்ல ஏதோ உங்க வச்சு பணம் காசு போடுறோம், சில நேரத்தை மாறிடுறது. நம்ம அக்கௌண்ட்ல திடீர்னு 1,00,000 ரூபாய் வந்துடுறது, நாம போடவே இல்லை. அதனால அவ ஏதோ தவறு பண்ணிருக்கா, அந்த தவறுல வந்துரு போனோம். அதே போல என் கர்மா அவளுக்கு போகுமா, அவ கர்மா எனக்கு வருமா சுவாமின்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பகவான் அந்த விஷயத்த ஜாகிரதையா பண்றாரு. அவரவர்களுடைய கர்மா அவர்களுக்குதான். அப்பனா எங்க தாயார் தகப்பனா புண்ணியத்தால இன்னைக்கு நான் நன்னா இருக்கேன், அவ பண்ண புண்ணியம் தான் நன்னா இருக்கேன்னு சொல்றாளே சுவாமி, அப்ப அது இல்லையா? உடனே முக்கணும், அது இல்லையா? ஜாகிரதையா பாத்துங்க. அதனாலதான் அவருக்கு ஈஸ்வரத்துவம்னு பேரு. பகவான் ஈஸ்வரனா நியமிக்கிறான்னு அர்த்தம். என்ன நியமிக்கிறான்னா அவரவர்களுடைய கர்மா அவர்களுக்கு. ஒருத்தர் கணக்கு தப்பி தவிர இன்னொருத்தருக்கு போகவே போகாது. அப்ப அவனவன் கர்மா அவனவனுக்கு தான். ஆனா என் பூர்வர்கள் பண்ண புண்ணியம் நான் இருக்குன்னு சொல்றது என்னது அப்படின்னா என்னது? அவ பண்ண புண்ணியத்தால நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றா. அது ஒரு விதத்துல உண்மைன்னு சொல்லிக்கலாம், அது எனக்கு இல்லைன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்றேன். அப்ப இன்னொருத்தருடைய புண்ணிய பாபம் எனக்கு வராதா சுவாமி? கொஞ்சம் அவுட் ஆஃப் தி வே தான் அது. இது கொஞ்சம் இதுல இல்ல, இதான் சொல்லி இது வந்து விஷயத்துக்கு வந்தபடியால சொல்லிடு. இன்னொருத்தருடைய புண்ணியம் எனக்கு வராதா, என்னுடைய புண்ணிய பாவம் இன்னொருத்தருக்கு போகாதா? மாறவே மாறவே மாறாது, ஒரு துளியும் மாறாது. அப்ப என்னுடைய தாயார் தகப்பனார் புண்ணியமோ என்னுடைய பெரியோர்களுடைய புண்ணியமோ எனக்கு வந்து அவ அந்த வந்தபடியாலே நான் இப்படி நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள சுவாமி, அப்ப அது தவறா? இந்த பெரியவருடைய புண்ணியத்தால நான் நன்னா இருக்கேன், என்னுடைய தாயார் அனுகிற புண்ணியத்தால நான் நன்னா இருக்கேன், என்னுடைய தந்தையார் புண்ணியத்தால நன்னா இருக்கேன் அப்படின்னு அது என்னமா புண்ணிய பாவம் அப்படின்னு சொல்ற அது தவறான்னா? புண்ணிய பாவம் கிடையாது, அவருடைய அனுகிரகத்தால நன்னா இருக்குன்னு சொல்லலாம். என்ன பண்ணுங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா சில வார்த்தைகள் நம்ம வந்து புண்ணிய பாபம்னு எடுத்துட்டோம். அவருடைய அனுகிரகத்தாலே அவர் பார்த்து அனுகிரகிக்கிறார், அந்த அனுகிரகத்தாலே நான் நன்னா இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். பகவான் இந்த போயிடுத்துன்னா கொஞ்சம் நாழியாடு பாக்குறேன், வேற எதுவும் இல்லை. இதுதான் இந்த காலட்சேபத்துக்கு இது பெரிய வம்பு. இதுதான் போயாச்சுன்னா என்ன விஷயமா அந்த விஷயத்தோட நின்னுணும். குறுக்க நடுவுல எங்கேயா இந்த கவலைப்பாயறதுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி போயிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். இதுதான் வேற வழி கிடையாது, சொல்லிடுறேன். இப்ப அவரவர்களுடைய புண்ணிய பாபம் அவரவர்களுக்கு தான் சொல்லிடணும். சொன்னேன்னா சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணாரோ அதை தான் நீங்க சொல்லிட்டு இருக்க. சொன்னேன்னா நான் சொன்னேன்னு அர்த்தம் இல்லை. சரி, அப்ப இன்னொருத்தருக்கு வராதா? வரும். இத்தனை நாள் வராதுன்னு சொன்னேல சுவாமின்னா எப்படி வரும்னு பார்த்துங்க. பகவான் ஒரு ஜீவாத்மாவை மோட்சத்துக்கு ஐஷன் வர்றார். ததா வித்வான் புண்ணிய பாப்பியை உதவிய நிரஞ்சன பரமம் சுவாமி உபயத்தின் ஐஷன் வர்றார். ஐஷன் போறச்சே அவருக்கு இத்தனை ஆயுஷன் இருக்குமோனும், 80, 90, 60, 70 இருக்கணுமோ, அந்த மாதிரி இருக்கச்சேதே அவருக்கு அத்தனை ஆயுஷுக்கு முன்னாடியே பகவான் இந்த ஜீவாத்மான ஐஷன் போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோ. அது எல்லாருக்குமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாரு, யாரோ ஒருத்தருக்கு, கோட்டியில ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி நினைச்சாச்சுன்னா இப்ப அவருக்கு இந்த 80 வயசுக்குள்ள
அவருக்கு பாப புண்ணிய கணக்கு ஒரு இருக்குமோனோ, அந்த பாப புண்ணிய கணக்கு, அந்த கணக்கை சரிபடுத்திண்டு அந்த பாப புண்ணியத்தை அனுபவிக்கும்படியாக ஒரு தன்மையிலே அவர் கணக்கு பண்ணி 80 வயசுல இவர் ஆயுஷன் போயிடும் அப்படின்னு இருப்பார். ஆனா 70க்கு பகவான் இவர் ஆயுஷன் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்ப மிச்சம் 10 வருஷம் அந்த கர்மாக்கள் இருக்கு, புண்ணியமோ பாபமோ வாட்டவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். இப்ப அதை என்ன பண்ணுவார்? இவர் இன்னும் அனுபவிக்கல, அதை அனுபவிச்சுதான் போக முடியும். இவருக்கு மிச்சம் இருக்கு, இவருக்கு மிச்சம் இருக்கு. மிச்சம் இருந்தா இப்ப அதை என்ன பண்ணுவார்? அந்த மிச்சத்தையும் தொலைச்சாதான் அவர் ஆயுஷன் போக முடியும். ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய, புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலை. ஏன்னா இத்தனை என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? அவரவர்களுடைய புண்ணிய கர்மாக்கள், அவருடைய பாப கர்மாக்கள் அவர்களுடைய கணக்கு பற்றிதான் இருக்கும், யாருக்கும் மாறாதுன்னு சொன்ன போனோம். இப்ப அதுல கொஞ்சம் மாறுபட்ட கருத்து வருது பாருங்க. அநேகமா வராது, 99% மாறவே மாறாது, 99-100% மாறாது. ஆனா பகவான் பார்த்து பண்ணினார்னா பண்ணலாம். என்ன சுவாமி பண்ணலாம்னா, இப்ப இந்த ஜீவாத்மாவனை ஐஷன் போகணும், ஆனா மிச்சம் ஒரு கர்மா இருக்கு, அது புண்ணியமோ பாபமோ என்னவோ இருக்கு. இப்ப அந்த புண்ணியம் பாபம் இவர் அனுபவிச்சுட்டு ஐஷன் போலாமேன்னு பார்த்தா பகவான் அந்த அளவுக்கு அவருக்கு வெயிட் பண்ற மாதிரி தெரியல. இப்பவே எனக்கு வேணும் இந்த ஜீவாத்மா, இந்த சொத்து எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் என்ன பண்ணுவான்னா, பாப கர்மாக்களை யாருக்கோ கொடுத்துடுறாரு, புண்ணிய கர்மாக்களை யாருக்கோ கொடுக்குறார். பாப கர்மாக்கள் இருக்கணும், அந்த பாப கர்மாக்கள் இந்த முமுட்சு என்று சொல்லக்கூடிய மோட்சத்தில் இச்சை இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா பிரபன்னன், இந்த பிரபன்னனுக்கு எதிர்த்தட்டாக யாரெல்லாம் இருக்காளோ அது அந்த அவர்களுக்கு இந்த முமுட்சுவாக இருக்கக்கூடிய இவனுக்கு இருக்கக்கூடிய பாப கர்மா அவள்கிட்ட கொடுத்துடுறார், அவளுக்கு தள்ளிடுறார். அதே இந்த முமுட்சுவாக புண்ணிய கர்மா இருக்குமானோ இருக்கும், அந்த இருக்குமானோ அந்த புண்ணிய கர்மாவை இந்த முமுட்சுவாக இருக்கக்கூடிய இந்த பிரபன்னனுக்கு யாரெல்லாம் அனுகூலர்களா இருக்காளோ அவளுக்கு கொடுத்துடுறார். இப்ப இன்னொருத்தர் வந்திருக்க சுவாமினா, என்னைக்கோ கோட்டியில எத்தனையோ கோட்டியில ஒருத்தர், ஏன்னா பகவான் அவளுக்கு புண்ணியத்தையும் பாபத்தையும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் ஐஷன் வரார். ஒருவேளை அவருக்கு இப்பவே இந்த ஜீவாத்மா ஐஷன் போகணும் ஒரு எண்ணம், ஏன்னா சுதந்திரன் என்கிற எண்ணம் ஏற்பட்டால் அப்ப என்ன பண்றாருன்னா இந்த பாவத்தை பிரிக்கிறார். யாரெல்லாம் அனுகூலர்களா இருக்காளோ அவளுக்கு இந்த பிரபனுடைய புண்ணியத்தை கொடுத்துடுறார். யாரெல்லாம் இந்த பிரபனுக்கு பிரதிகூலர்கள் எதிர்த்தட்டா இருக்காளோ அவளுக்கு அந்த பாபத்தை கொடுக்கறாரு. நான் எதுக்காக இது சொன்னேன்னா, அவரவர்களை பாப புண்ணியம் மாறவே மாறாது, அது இன்னும் வருது என்ன இருக்கிற. அப்பனா என்னுடைய தாயார் தகப்பனுடைய புண்ணியத்தாலே நான் நன்னா இருக்கேன்னு சொன்னா அது தவறா சுவாமின்னா, அனுகிரகத்தால் நன்னா இருக்கேன், அங்கிருந்து இங்க வராது, அங்கிருந்து வருமானம் வராது, உணர்வு. அப்ப ஒருத்தர் அனுகிரகத்தால் நம் வாழ்க்கை நன்னா அமையலாமே தவிர பூர்வர்களின் பண்ணின புண்ணியத்திலோ பாபத்தாலோ அல்ல. அப்ப அவரவருடைய புண்ணிய பாபம் அவரவருக்கு தான். மனைவியின் பாவம் கணவனுக்கு வராது, கணவன் பாவம் மனைவிக்கு வராது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு வேறுபாடு உண்டு, எல்லா இடத்துலயும் ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. இப்ப மனைவி ஏதோ தவறு இழைக்கிறார், தவறு இழைத்தால்னா அந்த மனைவியுடைய பண்ணக்கூடிய தவற்றில் ஒரு சிறு பாகம் கணவனுக்கு வந்துவிடும். இது தர்மசாஸ்திரம் சொல்றது. ஏன் சொன்னேன்? மனைவியன் சரியான நிலையில கொண்டு வர வேண்டியது கணவனுடைய கர்த்தவியம். அவர் சரியான நிலையில கொண்டு வரலன்னா அவ பண்ணக்கூடிய தவறுக்கு இந்த கணவனும் உடன்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்படின்னா என்ன? அப்ப இன்னொருத்தர் உனக்கு வந்துடுதுன்னா இதெல்லாம் என்ன சில எக்ஸப்ஷன் சொல்லணும், ஆனா அநேகமா வராது. அப்ப மனைவியின் பாவம் கணவன் பாவம் வரப்போறதில்லை. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மனைவியின் பாவம் மனைவிக்கு மட்டும் ஒன்றும் பண்ண போவது கிடையாது. அதனால இவன் என்ன பாருங்க, இவன் மோட்சத்துக்கு போகணும்னு வச்சுக்கேன், சுவாமி நான் சமாஷனம் பண்ணிட்டேன், என் மனைவி பண்ணிக்கல, ஆனா என்னோட எனக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்திருக்கா, எனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா, அதனால அவரையும் ஆக்ஷன் போக முடியுமான்னா முடியாது. அவனும் சமாஷனம் பண்ணிண்டாத்தான். நான் பண்ணின்றதுக்காக என் மனைவி கூட வர முடியுமா? வர முடியாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா இது சரீர சம்பந்தம் இல்லை, இது ஆத்ம சம்பந்தம். ஆத்ம சம்பந்தத்துக்கு அவரவர்களுடைய நிலை ஏற்பட்டதா உண்டு. நான் சமாசனம் பண்ணி கொள்ளணுமே தவிர மற்ற எல்லாத்தையும் கணவன் பண்ணி பார்த்து பாரு. ஏன்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம கர்மாக்கள் இருக்கணும், கர்மா பண்றச்சே
மனைவி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்துல அவளை தொட்டு இருந்தா போறோம். அவளே பண்ண மாதிரி தொட்டு இருந்தா போறோம். மேற்கொண்டு அவர் தானம் கொடுக்கச்சே தீர்த்தத்தை தெளிச்சா போறோம். மனைவி சேர்த்து பண்ணா மாதிரி. அதே போல நான் சமாசனம் பண்ணிட்டேன் சுவாமி, என் மனைவி கூட ஒரு அந்த மாதிரி இல்லை. இது அந்த மாதிரி இது கிடையாது. நல்லா இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் இதுல சரியான நிலை எடுக்க மாட்டேன்னா. சரீரத்துக்குண்டான தன்மை வேறு, ஆத்மாவுக்குண்டான தன்மை வேறு. ஆத்மாவுக்குண்டான தன்மை அவரவர்கள் தான் பண்ணியாகணும். சரீரத்துக்குண்டான தன்மை தான் இந்த கர்மாக்கள்லாம். அந்த கர்மா என்ன பண்ணும்னா, நாம நித்திய கர்மா நைமித்திக கர்மா பண்றோமோனோ, தாயாருக்கு சிரார்த்தம், தகப்பனார் சிரார்த்தம் பண்றது மனைவி பக்கத்துல வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மனைவி பண்றான்னா இவர் தான் கணவர் தான் பண்றார். ஆனா கூட நிக்கிறார். ஆனா நின்னாலே போறோம். அப்ப எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அதே போல சமாசனம் மோட்சம் உண்டான்னா கிடையாது. அதைத்தான் சொல்ல வரேன். மோட்சத்துக்கு இந்த பக்தா என்ன பண்ணாரோ அதை போல மனைவியும் பண்ணியாகணும். புள்ள என்ன பண்றானோ அதை போல தகப்பனார் பண்ணியாகணும். தகப்பனார் என்ன பண்ணாரோ புள்ளையும் அதனால்தான் பண்ணி. அதனால்தான் யார் என்ன பண்ணாலும் கர்மா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப என் தகப்பனார் மோட்சம் போயிட்டார் சுவாமி, அவர் பித்ருலோகம் போயிருந்தாதான் நான் கர்மா பண்ணணும். ஏன்னா நான் கர்மா பண்றச்சே பித்ருலோகத்துல இருந்து அவரை வரிக்கிறேன். அவரை வரித்து இந்த வரித்து அவருக்கு செய்ய வேண்டிய அந்த சம்ஸ்காரத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் தான் பித்ருலோகத்துல இல்லையே சுவாமி, மோட்சத்துக்கு பயத்தணும். எப்ப மோட்சத்துக்கு பயாச்சோ அவருக்கு கர்மா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையேன்னு தோணும். மோட்சத்துக்கு வேணா பண்ண வேண்டாம். ஆனா நான் போனோம்னா என் தகப்பனார் பண்ணியாகணும். நான் பண்றபடியால என் தகப்பனார் மோட்சத்துக்கு போகல. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் கர்மா பண்றேன், நான் கர்மா பண்றபடியால என் தகப்பனார் மோட்சத்துக்கு போனார்னா கிடையாது. எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் வந்துட்டோ, இப்ப ராமானுஜ சம்பந்தம் பெற்றுட்டோ அவர் நேரம் அங்க போயிட்டு போறாரு. சரி, அவர்தான் போயிட்டாரு சுவாமி, நான் எதுக்காக பண்ணணும்னா நீ போகணும்னா பண்ணி ஆகணும், இல்ல நீ போக முடியாது. என்ன பண்ணி இது என்ன தெரியாதுன்னா அவரவர்களுடைய கர்மா அவரவருக்கு தான். ஏன் நான் தெரிவிக்கிறேன் அப்படி தெரிவிக்கிறையா? சமாசனம் பண்ணிண்டா கணவன் பண்ணிண்டா மனைவிக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா இது சரீர சம்பந்தமே தவிர ஆத்ம சம்பந்தம் என்று. ஆத்மாவுக்கு பண்ண வேண்டியது அவனவன் தான் பண்ணி ஆகணும். அப்ப இந்த அல்லல் என்பது ஆத்மா படுகிற அல்லல். இது சம்பந்தியோ உறவுக்காரர்களோ படுகிற அல்லல் கிடையாது. இந்த அல்லல் என்னது? ஆத்மா படுகிற அல்லல். அதுவும் தெரியல. அதனால்தான் நேரே உறைவிடம் நான் சொன்னார். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். அல்லலுக்கு நேரே விடம் என்ன? அப்ப உறைவிடம் என்ன? இந்த என்ன? இருக்கும் இடம்னு ஒரு அர்த்தம். உறைவிடம். அல்லலுக்கு நேரே ஒரு இருக்குமிடம்னு ஒரு அர்த்தம். அல்லலுக்கு நேரே விடம் இது முதல் அர்த்தம். இரண்டாவது, உரைத்தி இருக்கும் இடம், திடமான ஆக்கார். உரைத்தி இருக்கிற, அதாவது அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு துக்கங்கள்லாம் நம்ம இடத்துல வந்திருக்குன. அந்த துக்கங்கள் இருக்கு, அந்த அளவுக்கு வந்திருக்குன. எது போல சுவாமி? கஜேந்திர ஆழ்வானுக்கு கண்ணன் எப்படி வந்தானோ அதே போல என்னது திருவரங்கத்தமுதனாருக்கு ராமானுஜர் வந்தார். அதை தான் இங்க எடுத்திருக்காரு பாருங்க. இங்க எடுத்திருக்காரு பாருங்க. அதாவது அல்லலுக்கு ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுடைய ஆர்த்த துணியை கேட்டவாறு சர்வேஸ்வரன் அரைக்குலைய தலைக்குலைய வந்தா போலே பரமபதத்தின் எண்ணம் இவ்வளவாக எழுந்தருளி என்னை துக்காஸ்திரியமான வெண்ணை. அதாவது இப்ப கஜேந்திர ஆழ்வானுக்கு ரட்சிக்க வந்து ஸ்ரீ பரமபதத்திலிருந்து வந்தாரோனோ அதே போல இந்த இடத்துல பரமபதத்திலிருந்து வந்திருக்காரான்னு கேட்காதீங்க, அது கிடையாது. அதே போல இங்க பரமபதத்திலிருந்து வந்தாரா? அது கிடையாது. இங்க என்ன தெரிவிக்கிறான்னா, கஜேந்திர ஆழ்வானுக்கு எப்படி வந்தானோ அதே போல இப்ப திருவரங்கத்தமுதனாருக்கு ராமானுஜர் வந்தார். ஏன்னா கஜேந்திரனுக்கு வந்தவர் யாரு? ஹரின்னு பேரு. ஹரின்னு பேரு. வந்த பகவானுக்கு ஹரின்னு பேரு. அது ஹரி வந்து நாலாவது மனுக்கள் எத்தனையோ மனுக்கள். அதுல 4வது மனுக்கள் தான் தாமச மனுன்னு பேரு. அந்த தாமச மனு காலத்துலதான் ஹரி என்கிற பகவானுடைய அவதாரமாக ஹரிதான் கஜேந்திர வரதனாக அவதாரம் பண்ணார். ஹரி பண்ணார் இல்லையா? அந்த ஹரி எப்படி போனானோ அதே போல இவரும் தன் பாபத்தை தொலைத்தார். ஹரி அங்கிருந்து எப்படி சென்று நின்று ஆழிதொட்டானை தேனமர் சோலை மாடவாமயிலை திருவள்ளிக்கேனு கண்டேனேன்னு திருவள்ளிக்கேணி பாசனம்.
மீனவர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையிலோடு சென்றிடந்த காணமர் வேகம் கையெடுத்தலர கராதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீரப் புள்ளூண்டு சென்று நின்று ஆழி தொட்டானை சேனவர் சோலை மாடமாமையிலை திருவள்ளிக்கேணி கண்டிருந்திருக்கிறாரியா. அது அவர் கஜேந்திரன் பேரு, கஜேந்திர ஆழ்வான் அப்படின்னு அந்த யானைக்கு பேரு. ஆனா கஜேந்திர வரதனா வந்து சேவை சாய்க்கிறாரோ அவருக்கு ஹரின்னு பேரு. அந்த தாமசமனு காலத்துல ஹரின்னு வந்தார் இல்லையா. ஏன் சுவாமி ஹரின்னு பேருன்னா பாபங்களை தொலைக்கிறார். ஹரிர் அரதி பாபானி, இது சாஸ்திர வாக்கியமே இருக்கு. ஹரி அரதி பாபானி, நம் பாபங்களை அபகரிக்கிறான், அதனால ஹரின்னு பேரு. நம் பாபங்களை அபகரிக்கிறான். மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் வந்திருக்கலையே பாசம். 6வது பாட்டு. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விலிசங்கின் பேரறவன் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய் பேய்மல நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவையில் துயிர வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம். காத்தால எழுந்துக்கச்சே நன்னா எழுந்தவுடன் சில பேர் கையை இப்படி பார்த்துருவா. கையிலெல்லாம் எந்த ரேகையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எழுந்த உடனே நன்னா கூப்பிண்டு நன்னா என்ன பண்ணும், எதிர்க்கு பெருமாள் படம் இருந்து ஆழ்வார் படம் இருக்கோ இல்ல சுவாமி ராமானுஜர் படம் இருந்து அவரை செவிக்கலாம். என் கையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல நிறைய பேர் இதை பாக்குறா. எழுந்து என்ன பண்ணும், ஹரி 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 என்ன 7 தடவை சொல்லணுமா. ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்லணும். அந்த மெல்ல எழுந்து ஹரி என்ற பெயரும். அப்ப என்ன நம்ம பாபங்களை தொலைக்கிறது. நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு அதுக்கு முந்தின நாள் பண்ண பாபங்கள்லாம் தொலைகிறதான். ஹரி 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 அழித்து பாப்பானி. ஹரின்னு 2 அக்ஷரம், 2 எழுத்து. அந்த 2 எழுத்து சொன்னாலே நம்முடைய பாபங்களை அபகரிக்கிறான் ஹரி. இப்ப எனக்கு திருவரங்கத்தை என்ன தெரியுமா, எனக்கு ஹரி யாரு தெரியுமா, சுவாமி ராமானுஜன். ஹரி யாரு, அந்த கஜேந்திர வரதன் ஹரி. ஆனா இப்ப திருவரங்க தமிழ்நாடு சொல்றது எனக்கு ஹரி அந்த கஜேந்திர வரதன் அல்ல, எனக்கு ஹரி யார் என்றால் சுவாமி ராமானுஜன். என்னுடைய பாபத்தை அபகரித்தாரனோ, எனக்கு பாபமே இல்லைன்னா, ஏன்னா என் பாபமான அல்லல் அத்தனையும் தொலைச்சறி வருதுன. அல்லல் அல்லலுக்கு நேரே உறவுடன் நான் நீ வந்து என்னை உய்த்த பின் இருக்கலையா. அப்ப என்னுடைய பாபத்தெல்லாம் தொலைச்சது அவர் தானே. அந்த தொலைத்தபடியாலே ஹரி இவருக்கு பேரு. ஆக ஹரி கிரேந்திர போயிருக்கலாம், அந்த ஹரி நமக்கு வந்தார். துக்கத்துக்கே கொள்கலமான என்னை உய்த்த பின். இதுதானே அல்லலுக்கு நேரே உறவுடன் நான் வந்து நீ என்னை உய்த்த பின். அதாவது உன்னுடைய உயர்ந்ததான கருணையை அத பார்த்த, அதனால என்னது, நான் பரிசுத்தமானேன் அப்படின்னு கச்சே. இது சுலபத்துல கிடைக்காது. அலபியமாக என்னை பெற்றார் அப்படின்னா பரகத ஸ்வீகாரம்னு பேரு. அதாவது அவராக வந்து என்னை கை கொண்டார். இந்த சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். நாம போய் பகவானை பத்துவதா, பகவான் வந்து நம்மை பத்துவதா. அவர் நம்ம கிட்ட வருவாரா, தானமா வருவார். ஏன்னா அவர் சொத்து, நாம் சொத்துக்குரியவன் சொத்துக்கிட்ட வர போறாரு, வருவார். அதுதான் பரகத ஸ்வீகாரன் பேரு. நாம போய் பார்த்தீங்கன்னா சொகத ஸ்வீகாரன் பேரு. இந்த அதை தான் இங்க தெரிவிக்கிறார் திருவனந்தமாறு. அவர் பரகத ஸ்வீகாரமான என்ன, ஏன்னா அவர் வந்து என்னை உய்த்த பின் இருக்கு இல்லையா, அவராக வந்து என்னை கை கொண்டார். நாம் பிரயத்தன பெற்றது கிடையாது. நான் ஏதாவது பிரயத்தனம் பண்ணனா, ஒரு பிரயத்தனம் பண்ணல, எந்த பிரயத்தனம் பண்ணல. ஏன்னா அப்படிப்பட்ட பிரயத்தனம், ஏன்னா ஸ்வகத ஸ்வீகாரத்தை காட்டிலும் பரகத ஸ்வீகாரத்துக்கு உண்டான ஏற்ற சொல்லப்படுகிறது. ஸ்வகத ஸ்வீகாரம் நாம் போய் பத்தினேன், பரகத ஸ்வீகாரம் பகவான் வந்து பத்தினார். இப்ப ராமானுஜராக வந்து திருவரங்கத்தமுதனாரு பற்றினார், அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு தெரியுதாதான். நான் அல்லலுக்கு நேரே உறவுடன் நான் வந்து நீ என்னை உய்த்த பின், நீ வந்து என்னை உய்த்த பின் வச்சுக்கொண்டு முந்தையே சொல்லியிருக்கேன். நீ வந்து என்னை உய்த்த பின் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா. இந்த மாதிரி உண்டா சுவாமின்னா, இருந்தான் கண்டுகொண்டு எனதேட நெஞ்சாலும் திருந்தாதோர் ஐவரை தேய்ந்தர மண்டி வருந்தார் கலிட்டை அருள் செய்த பெருமான், பெருந்தார் கலிட்டுக்கு அருள் செய்த பெருமான், தருள்தான் அருள்தான் இனியான அரியேனேன்னு ஆச்சரியமான பாத்திரம். 8ஆம் 10 7ஆம் திருவாமிழி. பெருந்தார் கலிற்றுக்கு அருள் செய்தார் போலே அப்படின்னா, இந்த ஐவர்களாக இருக்கிற இந்திரியங்களை தொலைத்து என்னை ஜாகிரதையா பார்த்துட்டானோ,
இந்த இந்திரி ஆழ்வார் தெரிவிக்கிறார், இருத்தும் வியந்தன்னை தன் பொன்னடிக்கு என்று பதிகம். அந்த 8ஆம் பத்தி 7ஆம் திருவாய்மொழி. அதுல இருந்தான் கண்டுகொண்டு எனதேடன், இது 2வது பாசுரம். அந்த பாசுரம் தெரிவிக்கிறார், என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் தொலைத்து ஜாகிரதையா என்ன பார்த்துட்டானோ அந்த பெருமாள் தான் பெருந்தாற்கரிட்டைத்தான் இந்த இடத்துல உதாகரிக்கிறார். எதுக்குன்னா, கஜேந்திர ஆழ்வார் வந்தா போல எனக்கும் வந்தான். கஜேந்திர ஆழ்வானுக்கு பெருமாள் அந்த ஹரி வந்தானோ, கஜேந்திர ஆழ்வானுக்கு ஹரி வந்தா போல எனக்கும் வந்தார். ஆனா கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்தது போல எனக்கு வந்தான்னு சொல்லிட்டேன். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? அங்க 1000 ஆண்டு காலங்கள் யுத்தம் கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் கஜேந்திர ஆழ்வார்க்கும் 1000 ஆண்டு காலம் யுத்தம். ஆனா இங்க எனக்கும் இந்த அல்லலுக்கும், நான் பண்ணின அல்லலுக்கும் அனாதி காலமா யுத்தம். அனாதிகள் என்னைக்கு சுவாமி ஆரம்பிச்சது? கர்மா என்னைக்கு ஆரம்பிச்சது? கர்மா என்னைக்கு ஆரம்பிச்சது? கர்மாவுக்கும் ஆரம்பம் கிடையாது, அனாதின்னு பேரு. அதே போல ஆத்மாவும் அனாதி. ஆனா கர்மாக்களுக்கு அந்தம் உண்டு, ஆத்மா அந்தம் கிடையாது. ஆத்மா முடிஞ்சிருமா? எப்பவுமே இருக்கிறது. ஆனா கர்மா எப்பவுமே இருக்குமாண்ணா? ஒரு நாள் போயிடும், அந்தம் உண்டு. ஆனா அனாதியா இருக்கு இல்லையா, அந்தம் இருக்கு இல்லையா? அப்ப அனாதி கால யுத்தம் நடந்துட்டு இருக்கு எனக்கும் இந்த அல்லலுக்கும். அதுக்கு மேல அங்க கஜேந்திர ஆழ்வான் அலறினபடியாலே காப்பாற்றப்பட்டது அந்த யானையை. ஆனா நான் இங்க அலறினதே கிடையாது. திருவரங்கத்தை தெரிவிக்கிறார், நான் அலறினேனா? ஏதாவது ஒரு கூப்பாடு கூப்பிட்டேனா? ஒண்ணுமே கூப்பிடலையே. அவரா என்ன அனுகிரகம் பண்ணார். இதுதான் வித்தியாசம். கஜேந்திரனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார், அதை காட்டிலும் இது மேம்பட்டது. அங்க கூப்பிட்டு வந்திருக்கார், நான் கூப்பிடவே இல்லையே. நீ என்னை உய்த்த பின் உன் சீரை உயிர்க்குகிறாய். நான் அலறினதே கிடையாது. அங்க பலிஷ்டனான ஆண் பிள்ளை, அங்க யானை ஆண் பிள்ளை, பலிஷ்டனான ஆண் பிள்ளை. நான் இங்க பலமே இல்லாத ஒரு அபலையானவன். நான் அபலை, ஒன்னும் எதுக்கும் பிரயோஜனம். அப்ப அங்க என்னது? ஒரு முதலதான் தீண்டியது, இங்கு 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், 10 இந்திரியங்கள் தேடலையா? தீண்டின நம்மளை. இத்தனை வாசி இருக்கு, இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு கஜேந்திரனுக்கும் நமக்கும். அப்ப கஜேந்திரனுக்கு ஓடினார் போல நமக்கு ஓடி வந்து ராமானுஜர் ரட்சித்தார். கஜேந்திரனுக்கு ஓடினது யாரு? அரியம்பெருமான். நமக்கு வந்தது யாரு? சுவாமி ராமானுஜர். அதைத்தான் தெரிவிக்கிறார். அல்லலுக்கு நேரே உரைவுடன் நான் நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்ற சித்திக்குமே. இது பகவானின் சீர் அன்று, உன்னுடைய சீர். என்ன? உன்னுடைய சீர் என்னது? வாத்சல்யம். சீர்ண வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம், கிருபா. இந்த 5 கல்யாண குணங்கள் இருக்கு. சீர், உன் சீரே என்ன பாருங்க, சீரேன்னு இருக்கா. சீர்னு சொல்லல, சீரேன்னு ஏவகாரம். எப்ப ஏவகாரம் வந்துட்டோ அந்த ஏவகாரத்துல 5 விதமான கல்யாண குணங்கள். வாத்சல்யம் என்ன, சௌசீல்யம் என்ன, சௌலபியம் என்ன, சுவாமித்துவம் என்ன, அதுக்கு மேல கிருபா என்ன. இந்த 5 கல்யாண குணங்கள். இந்த கல்யாண குணங்கள் உயிர்க்குயிராய், உன் சீரே உயிர்க்குயிராய், ஆத்மாவுக்கு தாரகமாய், ஆத்மாவாலே தரிப்பதாய். அதாவது என்னுடைய பிராணனுக்கு ஜீவனம் எது? நான் தானே. அப்ப எனக்கு பிராணன் தான் என்னுடைய ஜீவனம். ஆனா இங்க திருவரங்கத்தை என்ன தெரிவிக்கிறார்னா, என் ஜீவனோ பிராணனாக தெரியவில்லை, பிராணனே ராமானுஜருடைய சீர்னு தெரிவிக்கிறார். பிராணனே ராமானுஜருடைய சீர் அப்படின்னா, நமக்கு பிராணன் இருக்கா சுவாமினா அப்படி பேப்பர்லாம் வச்சு பாப்பா, காத்து வந்துட்டுன்னா இருக்கு அப்படின்னு இல்லையா? அதே போல திருவரங்கத்தை வந்து பிராணன் எது சுவாமி? ராமானுடைய கல்யாண குணங்கள் தான் பிராணன். என்னென்ன கல்யாண குணங்கள்? வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம், கிருபா அப்படிங்கிற இதுக்கு சுவாமி ஆழ்வார்த்தினர் சுவாமி ராமகிருஷ்ணா சுவாமி ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆச்சரியமா ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். அதாவது அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ என்னை உய்த்த பின் இருக்கு இல்லையா? இந்த வந்தமை ஆனபடியாலே
சௌசீல்யம் தோற்றுகிறது. நல்லா பாருங்க, வந்தமை ஆனபடியாலே சௌசீல்யம் தோற்றுகிறது, நீயாக வந்தபடியாலே சௌலபியம் தோற்றுகிறது. என்னிடத்தில் நிறைய அல்லல் இருக்க செய்தையும் நீ வந்தாய் அல்லவா, அல்லல் பார்க்காம நீ வந்தாய் அல்லவா, அதனால வாத்சல்யம் தோற்றுகிறது. வாத்சல்யம்னால என்னது? குற்றத்தை குணமாக கொள்ளக்கூடிய தன்மை. எப்ப என்னிடத்தில் அல்லல் இருக்கும் போதும் அதை பார்க்காம நீ வந்தாயோனோ, அதனாலே வாத்சல்யம் தோற்றுகிறது. அடுத்து சொல்றாரு, என்னை உற்ற பின் அப்படின்னா, என்னை என்றால் ரொம்ப தாழ்ந்தவன். எவ்வளவு தாழ்ந்தவனோ அத்தனை தாழ்ந்தவன். அந்த தாழ்ந்தவனையும் இனி உற்றபடியாலே சௌசீல்யம் தோற்றுகிறது. தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற வித்தியாசம் பார்க்கலையனோ. மேலும் நீ வந்து என்னை உற்றபின், உன் ஆனந்தத்துக்காக ஊற்றினாய். இப்ப திருவரங்கத்தமுதனாரை திருத்தினாரோனோ, அவரை சேர்த்துண்டாரனோ, சேர்த்துண்டபடியால திருவரங்கத்தமுதனாருக்கு ஆனந்தமா, சுவாமி ராமானுஜருக்கு ஆனந்தம், ராமானுஜருக்கு ஆனந்தம், அவருடைய ஆனந்தத்துக்காக சேர்த்துண்டாரனோ. அதாவது நீ வந்து என்னை பிராபித்து உன் ஆனந்தத்திற்காக பிராபித்தாயனோ, அதனால சுவாமித்தம் தெரிகிறது. ஏன்னா ஒரு பொருளை அடைந்தால் அதனால சந்தோஷப்படுவது சுவாமிதான். சொம்முன சொத்து, சொத்துக்குரியவன் சுவாமி. அப்ப சொத்து நாம், சுவாமி பகவான், சுவாமி இந்த ராமானுஜர். அந்த ராமானுஜர் நம்மை அடைந்தால் அதனால ஆனந்தப்படுவது ராமானுஜர். இப்ப உடைமைக்கு சந்தோஷம் கிடையாது, கடைசிய கருணை. 4 பார்த்துட்டோம். அப்ப சௌசீல்யம், சௌலபியம், வாத்சல்யம், சுவாமித்வம். அடுத்து கருணை. கருணை சென்றபடியாலே வந்ததுக்கு ஏதுவான கிருபையை சொன்னார். வெறுமா வர முடியுமா? கிருபை இல்லைன்னா வர முடியுமா? வர முடியாதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப மறுபடியும் சொல்ற பாருங்க, சுவாமித்வம், சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், கிருபை. இந்த 5 இருக்கணும். இந்த 5 கல்யாண குணங்களு சப்தத்திலேயே தெரியுது. எங்க சுவாமி தெரியுது? நீ வந்து என்னை உய்கொண்ட பின் அப்படின்ற சப்தம், அந்த சப்தத்தை தெரியுது. அப்பன்னா பார்க்கலாமா? வந்தமை, வந்தார்னா அவர் தானே வந்திருக்காரு. இவர் ஒன்றும் பிரார்த்திக்கவே இல்லை. ராமானுஜரை வந்தபடியாலே சௌலபியத்தை காட்டும். அல்லல் பார்க்காம வந்தபடியாலே வாத்சல்யத்தை காட்டுறது. என்னை உற்றபடியாலே சௌசீல்யத்தை காட்டுறது. உற்று உகந்து உன் பேராக பண்ணபடியாலே சுவாமித்துவத்தை காட்டுகிறது. வருகைக்கு ஏது கிருபையானபடியாலே அந்த கிருபையை காட்டுகிறது. இந்த 5 கல்யாண குணம் தான் உன் சீரே உயிர்க்குயிராய். மறுபடியும் தெரிவிக்கிறேன் பாருங்க, என் சீரே உயிர்க்குயிரன்னா அல்லலுக்கு நேரே உடையவுடன் நான் வந்து சொல்லிக்கிறேன் இல்லையா, வந்தபடியாலே சௌசீல்யம். ஏன்னா நீயா வந்துட்டு ஏனோ நான் கூப்பிட்டு வரலையே. என்னைக்குமே பகவான வந்தன்னா சௌசீல்யம், சீல குணம்னு பேரு. அப்ப நான் இங்கே நிறைய அல்லல் இருக்க செய்து நீயா வந்தாயோனோ, அல்லல் பார்க்காம வந்தாயோனோ. அல்லல் என்னது? குற்றங்கள். அத்தனை குற்றங்கள் இருந்தும் நீ வந்தாயோனோ, அப்ப உங்கள்கிட்ட வாத்சல்யம் இருக்குன்னு அர்த்தம். முதல்ல சௌலபியம், எளிமையான தன்மை. அடுத்து வாத்சல்யம், குற்றத்தை போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மை. குற்றத்தை பாராமைன்னு சொல்லலாம், போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கச்சே, அப்ப குற்றம் நீ இருக்க, அல்லல் இருக்க, அந்த அல்லலை பார்க்காம நீ வந்தேனோ, அப்ப வாத்சல்யம் தெரியுது. சரி சுவாமி, வாத்சல்யம் தெரியுது, நீ வந்தேனோ என்ன என்றால் ரொம்ப தாழ்ந்தவன். எவ்வளவு தாழ்ந்தவன் நானே, அவ்வளவு தாழ்ந்தவன் நீ வந்தபடியாலே சௌசீல்யம், மிக பெரியவன் மிக சிறியவனோடு சேரக்கூடிய தன்மைதான் சௌசீல்யம். எளிமையை காட்டுறதுதான் சௌலபியம். மிக பெரியவன் மிக எளியவனோடு பழகுவதுனா கலந்து பரிமாறுவது சௌசீல்யம். எத்தனை குற்றங்கள் இருந்தாலும் அந்த குற்றத்தை பாராமல் அவனை சேர்த்துக் கொள்வது வாத்சல்யம். இப்ப 3 பார்த்தோமோ, ஒண்ணு சௌலபியம், எளிமையை காட்டுறது. அடுத்து வாத்சல்யம், குற்றத்தை பார்க்காமல் சேர்றது. சௌசீல்யம், மிக பெரியவன், இவரோ தாழ்ந்தவன். யாரு? திருவரங்கத்தவனார். அந்த தாழ்ந்தவனோடு சேர்ந்திருக்காரனோ அது ஒண்ணு. அதற்கு மேலே சரி சுவாமி, இதெல்லாம் சேர்ந்தேன், என்ன பண்றது? என்னவோ திருவரங்கத்தவனார் இவரை பார்த்தா பாவமா இருக்கு,
சேர்த்து தொலைலாம், சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்துட்டியானா உன்னானந்தத்திற்காக சேர்ந்தாய். அதான் சுவாமித்துவம், அதுதான் சுவாமித்துவம். அப்ப சௌலபியம், சௌலபியம், அடுத்து வாத்சல்யம், சௌசீல்யம், சுவாமித்துவம், இந்த 4 குணங்கள். இந்த 4 குணங்களுக்கு எது பிரதானம் தான்? கிருபை. அந்த கிருபை இல்லைன்னா அதுவும் கிடைக்காதானோ. அதனால இந்த 4 குணத்தை எடுத்துக்க. அதுதான் உன் சீரே உயிர்க்குயிராய், உன் சீரே உயிர்க்குயிராய் அப்படின்னு தெரிவிக்கிறையா? அப்படிப்பட்ட உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. இப்ப வாழ்க்கை உன் சீரே உயிர்க்குயிராய். தேவருடைய கல்யாண குணங்களே குணாநாம கரோகரா என்றார் போலே சீர் என்னும்படியான வாத்சல்ய சௌசீல்யாதி குணங்களை உயிர்க்குயிராய் ஆத்மாவுக்கு தாரகமாய் லோகத்தில் எல்லாருக்கும் தந்தாமுடைய பிராணன் ஜீவன ஹேதுவாய் இருக்கும். இங்கு அப்படி என்றுக்கு இவருடைய பிராணனுக்கு பிராணனாய் காணும் அவருடைய சீரிருப்பது அடியேற்கு சேஷபூதனாய் சூசனாய் எனக்கு இன்று ரசத்து தேவாயாம் லத்வானந்தி பவதி சோஸ்மிருதே சர்வான் காமான் சகபிரமனா என்று சொல்கிறபடியே பிரம்மத்தினுடைய கல்யாண குணாந்தாம அனுபவம் அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொள்ளோ என்று தஜியரோடு கூடி பண்ண கடவேன் என்று பிரார்த்தித்தபடி தலை கட்டுவது பரமத்திலே இருக்கும். அப்படி என்றுக்கே எனக்கு இந்த பத்த தசையிலே தான் தித்திக்குமே ரஸ்யமாய் ஆனந்தவகமாய் இருப்பதென்றாயிற்று. ஏன் தேனும் பாலும் கண்ணலும் அமுதமாக தித்தித்தா போலே ஆயிற்று என்றபடி அன்னிக்கும் அமுது எண்ணாவுக்கு என்ன கடவிதிரே. இது நல்லா அஷ்டமா எடுத்திருக்கார். சுருக்கமான விஷயம் தான் சொல்லிடுறேன், ஒண்ணுமில்லை. ரசச்சு இப்ப அடியேற்கின்று தித்திக்குமே சொன்னாரு, அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஆக காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடந்தான் பெல்லதன் 5 குணங்களை பார்த்தோம். அதுக்கு மேல அடியேற்கின்ற தித்திக்குமை தித்திக்கிறது, இனிப்பா இருக்கின்றார். அந்த மாதிரி இருக்குமா சுவாமினா ரசச்சுக்ஷேவாயாம் லப்த்வானந்தி பவதி கோஷ்யேவான் யாப்த பிராணதார் இதேவ ஆகாச ஆனந்தோ யாச ஏதஸ்வேவ ஆனந்தயாத்தின்னு உபநிஷத் சொல்றது. இந்த ரசச்சுக்ஷேவாயாம் லப்த்வானந்தி பவதி அவனும் இவனுமாக சேர்ந்து அனுபவிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்றது. அவனும் இவனுமாக சேர்ந்து ஆனந்தி பவதி அப்படின்னா ஆனந்தத்தை அடைகிறான். எங்க சுவாமி? பரம சாமியாபத்தி மோட்சம் கிட்டின பிறகு அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்துல, இங்க இல்ல. ரசச்சுக்ஷேவாயாம் லப்த்வானந்தி பவதினா எல்லா ஆனந்தத்தையும் ஸ்ரீவைகுண்டம் அடைகிறான். அங்க அணைந்த பிறகு, அங்க கிட்டின பிறகு பகவத் அனுபவ பிரீத்தி காரிய கைங்கரியம் என்கிற மோட்சத்தை நன்னா அங்க ஸ்ரீவைகுண்டம் அனுபவிக்கிறான். இது முதல் அர்த்தம். ஆனா அந்த மாதிரி அர்த்தத்தை இங்க சொல்லல. 2வது தெரிவிக்கிறா பாருங்க. அடியார்கள் கூடாங்களையே உடன் கூடுவது என்றுகளோ பிரம்மத்தின் கல்யாண குணங்களுடைய அனுபவம் அங்குதான். சாஸ்திரமே என்ன சொல்றது? பிரம்மத்தை அனுபவிக்கிற சுவாமி, இங்க அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியுமானா? இங்கெல்லாம் அனுபவிக்கவே முடியாது. பிரம்ம அனுபவம் எங்கன்னா அங்கதான், ஸ்ரீவைகுண்டத்தான். அதத்தான் சோஸ்முதே சர்வான் காமான் சமத் பிரம்மனா விபச்சிதான்னு அப்படி இருக்க செய்து உன் சீரே உயிர்க்குயிராய் அப்படின்னு இருக்கலையா? இப்ப மோட்சத்துக்கு போன பிறகு இவன் பகவானுடைய கல்யாணம் கூட அனுபவிக்கிறான், பிரம்மத்தோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். சரி, அப்ப பிரம்மத்துடைய கல்யாண குறையும் சேர்ந்து அனுபவிக்கிறான். ஆனா அதே நேரத்துல ராமானுஜரின் கல்யாண குணங்களும் அனுபவிக்கிறான். புரியல சுவாமி? அங்க இந்தியா இப்ப பிரம்மத்தின் கல்யாண குணங்களை அனுபவிப்பது பரம சாமியாபத்தி மோட்சம். என்ன பாருங்க, அங்க போனதுக்கு அப்புறம் பிரம்மத்தோடு சேர்ந்து அனுபவிப்பது அங்க போனது, எங்க ஸ்ரீவைகுண்ட போனதுக்கு அப்புறம். ஆனா ராமானுஜர் கல்யாண குணங்களை அனுபவிப்பது இக்கடலிடத்தே. காரை கருணை ராமானுஜா இக்கடலிடத்தே ஆறு இக்கடலிடத்து, அதாவது இந்த சம்சாரத்துக்குள்ளேயே எனக்கு தித்திக்கிறது. பகவத அனுபவம் நமக்கு தித்திக்கணும்னா ஸ்ரீவைகுண்டம் போகணும். ராமானுஜரோட அனுபவம் நமக்கு தித்திக்கணும்னா இந்த ஊர்லயே. அப்ப இங்கிருந்து கிளம்பி அங்க போக வேண்டாமா சுவாமி? இங்கேயே கிடைக்கிறது. இப்ப இந்த 2த்துல பாருங்க, ராமானுஜர் அனுபவம் இங்கேயே இந்த சரீரத்தோடு இந்த லோகத்திலேயே கிடைக்கிறது.
அதே போல பகவத் அனுபவம் இந்த சரீரத்தோட இந்த லோகத்திலேயே இங்கேயே கிடைக்கிறதுனா இல்ல. தோஸ்குதே சர்வான் காமான் சமக் பிரம்மனா விபட்சிதான்னு அங்க சீமை குண்ணு போறதுக்கு தான் கிடைக்கிறது. அவ பகவானின் கல்யாண குணங்களை போலே மோட்சம் போய் தித்திக்க வேண்டியது இங்க கிடையாது. இங்க ராமானுஜருடைய கல்யாண குணங்கள் இக்கடலிடத்தே அடியேற்கு இன்று தித்திக்குமே. அதான் இந்த சந்தம் முக்கியம். இன்று தித்திக்குமே, இன்னைக்கே தித்திக்கிறது. ஆனா பகவானுடைய கல்யாண உறவு இன்னைக்கு தித்திக்குமானா தித்திக்காது. இங்கிருந்து கிளம்பி போகணும், சீவைகுண்டம் போகணும், அங்க போய் தித்திக்கிறது. ஆனா ராமானுஜருடைய கல்யாண குரந்து இக்கடலிடத்தே, இந்த கடலில் இருக்கும் போதே அடியேனுக்கு தித்திக்கிறது. அப்ப இங்க இருக்கச்சியே தித்திக்கிறது ராமானுஜருடைய கல்யாண குணங்கள். இது முதல் அர்த்தம். ரெண்டாவது, இக்கடலிடத்தே அடியேனுக்கு தித்திக்குமேன்னா முமுட்சுக்கு அங்க சம்சார பந்த தசையில அன்று அங்கு மூச்சுக்கு அன்று சம்சார பத்த தசையில் அப்படின்னா இக்கடலிடத்தை அடியன்னா பத்தன் என்று அர்த்தம். இந்த பாருங்க, அடியன் இப்ப பத்தாத்மா. ஏன்னா அடியன் இப்ப சம்சாரி தான். அடியன் எல்லாருமே சம்சாரி தான். பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தம் எல்லாருமே சம்சாரி தான். நீங்களும் சம்சாரி தான், நானும் சம்சாரி தான். சம்சாரிக்கு பகவத் அனுபவம் கிட்டுமா? கிட்டாது. ஆனா ராமானுஜர் அனுபவம் இங்கே கிட்டது. சம்சாரியா இருக்கும் போதே கிட்டுறது. அப்பனா பத்த தசையில இருக்கும் போதே கிட்டுறதுன்னு அர்த்தம். இக்கடலிடத்தே அடியேற்கு இன்று தித்திக்குமே, இன்னைக்கே திக்குது. ஏன்னா இக்கடலத்தை அடியன்னு சொன்னா பத்தன்னு அர்த்தம். இந்த கடலிடத்துல இல்லாத அடியன்னா முக்தன் அர்த்தம். ஏன்னா இங்க முக்தன், முக்தன்னா அங்க போனவன். இக்கடலிடத்திலே சொன்னபடியாலே இங்க பத்தன்னு பேரு. அந்த பக்தனுக்கு இங்க தித்துறது. ஏன்னா பகவத் அனுபவம் தித்திப்பது முக்தனுக்கும் நித்தியசூரிக்கும். எம்பெருமானார் அனுபவம் தித்திப்பது இக்கடலிடத்தே. அப்படின்னா இந்த பந்த தசையிலே ராமானுடைய கல்யாண குணங்கள் பூர்த்தியா அனுபவிக்கலாம். அடியேற்கின்று தித்திக்குமே தெரிவிக்கிறார். அடுத்து குழாங்கள் அடியார் குழாங்கள் உடன் கூடுவது என்று குழந்தை சொன்னாருனோ. அப்ப ஆழ்வார் கேட்கிறாரு, அதுவும் அங்கதான், இங்க இல்ல. இங்கே முதல்ல அடியார தேடி பிடிக்கணுமே. ஆழ்வார் அடியார்களோடு குழாங்களா அடியருடன் கூடி நின்றாடுமினே, அடியாரோர் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோன்னு ஆழ்வார் பிரார்த்திப்பது சீவைகுண்டத்துல தான். இங்க கிடையாது. சரி, இங்க கிடைக்க மாட்டாரா சுவாமி அடியாருக்குன்னா? தேடி பிடிக்கணும். ஏன்னா அடியார்கள் ஒவ்வொரும் தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடியார்களை தேடி பிடித்தா கூட்டம் அதிகமா இருந்தாலே சில பேர் நம்ம சமப்படுவார். கூட்டம் அதிகமா இருந்தாலே ஏதோ ஒரு குத்த ஒண்ணுமில்லை, யாத்திரை பண்ணாலே அவ 2 பேர் 3 பேர் ஒரு 30 பேர் 40 பேர் போன வச்சுக்கோங்க. நிறைய பேர்லாம் வேண்டாம், 500 வேண்டாம், 30-40க்கு ஒரு ரொம்பலாம் வந்துடும். அப்ப அதை இங்க உட்கார சொன்னேன், அவ அங்க உட்காந்துட்டா, அவங்க உட்கார சொன்னேன், இங்க உட்காந்துட்டா அப்படின்னு சிலத்துல பகவத் அபச்சாரம் இல்ல பாகவத அபச்சாரம் பண்றான். அந்த மாதிரி பாகவத அபச்சாரம். ஏன்னா அடியாரை தேடி பிடிக்கிறமனோ, அடியார்களுக்குள்ளே ஒற்றுமை இருக்குமானா இங்க இருக்காது. அங்க மட்டும் இருக்குமா சொன்னா அங்க கலங்குவாரும் இல்லை கலக்குவாரும் இல்லை ஸ்ரீவைகுண்டத்துல. அதனால அங்க கிடைக்கும். ஆனா இங்க கிடைக்குமான்னா இங்க கிடைக்கிறது. ஏன்னா இங்க அபச்சாரப்படுறதுதான் இங்க இருக்கும். அதுவும் முக்கியமா அசக்கிய அபச்சாரம். அசக்கிய அபச்சாரம்னா கூட்டம் வந்திருக்கே சுவாமி, இந்த கூட்டத்துல நான் போகணுமா? எனக்கு கூட்டத்தை பார்த்தாலே ஆகாது. கூட்டத்துலதான் நல்லா பார்த்துக்கு. இன்னைக்கு அநேகமா நிறைய பேர்னா சுவாமி உற்சவம்லாம் இல்லாத காலத்துல, கூட்டமே இல்லாத காலத்தை தனியா போய் சேவிக்கணும்னு சில பேர் நினைக்கிறா பாருங்க. ரொம்ப தவறான கருத்து. முதல்ல ஆண்டாள் அதை ஒத்துக்கல. முதல் பாட்டுல என்ன சொல்லியிருக்கா? நீராட போதிவீர் போதிவினோர் நேரிட ஈர். அத்தனை பேரும் சேர்க்கிறா. ஏன் அவர் தனியா போய் பகவானை சேவிக்கப்படாதா? அந்த ரங்கமன்னாரான் நன்னா சேவிக்கலாமனோ, ரங்கநாதன் சேவிச்சுக்கலாமனோ? யாரும் வேண்டாம், நீங்களாம் என்னோட சேர வேண்டாம்னா அவ சேர்க்கணும், எல்லாரையும் சேர்க்கணுமோனோ. அதே போல இங்க தெரிவிக்கிறாரு, அத்தனை பேரும் சேர்க்கணுமோனோ. அந்த சேர்க்கத்தான் தெரிவிக்கிறாரு. அடியார்கள் குழாங்கள் உடன் கூடுவது என்று கொள்ளோன்னு. அப்ப இங்க தேடி பிடிக்கணும்னா கஷ்டமா இருக்கணும். கஷ்டமா இருக்கிறது மட்டும் இல்ல, நிறைய அபச்சாரப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இத்தனை கூட்டமாத்தணும், இத்தனை அது பண்ணல, இத்தனை பேர் வந்துட்டாளா சுவாமி, இத்தனை பேர் வந்துட்டாளா, அவருக்கெல்லாம் எப்படி நம்ம மேய்க்க போறோம் அப்படின்னு இல்லையா? இதெல்லாம் பாகவத அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம். இதெல்லாம் படப்படாது. ஏன்னா அசக்கிய அபச்சாரம்னா காரணம் தெரியாம படக்கூடிய அபச்சாரம் தான் அபச்சய அபச்சாரம். ஏன்னா பகவத அபச்சாரம் ராவணன் பட்டான்,
பாகவத அபச்சாரம் ராவணன் பட்டான். சீதையிட்ட பட்ட அபச்சாரம் தான் பாகவத அபச்சாரம். ராமன்கிட்ட பட்ட அபச்சாரம் தான் பகவத அபச்சாரம். இதெல்லாம் அசத்திய அபச்சாரம் யார் சொல்ல மாட்டா? பிரகலாதன். பிரகலாதன் யார் பண்ணது? இரண்யகசிபு அபச்சாரப்பட்டனும். எதுக்குன்னு அசக்கியான்னா என்ன காரணமே தெரியாது. அவருக்கு எனக்கு பிடிக்கல. அசக்கியம்னா எனக்கு அவரை பிடிக்கல சுவாமி. சுவாமி பிடிக்கலையானோ இன்ன காரணத்துக்காக பிடிக்கலன்னு சொல்லி சுவாமி காரணமே இல்லாம பிடிக்கல. அப்படி கூட இருக்குமா சுவாமி? சில பேர் அவரை பார்த்தாலே எனக்கு கண்டாலே பிடிக்கல, அவரை கண்டாலே பிடிக்கல. இந்த மாதிரி யாரும் இந்த இரண்யகசிபு பிரகலாதனுக்கு என்னென்ன சமம் கொடுக்கும் அத்தனை சம்பத்தை கொடுத்தாருனோ அப்ப எங்கிருந்து சுவாமி இங்க அடியார்களை தேடி பிடிக்கிறது? இங்க தேடி பிடிக்கிறது கஷ்டமானோ? எதுக்கு சொல்ல வந்தனா அந்த மாதிரி இருக்கச்சே அசத்திய அபச்சாரம் அவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கணும். அப்ப ஏதோ சில திவிதேசங்கள்ல தான் இந்த மாதிரி அபச்சாரம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி சேருவது என்பது ரொம்ப சிரமமா இருக்கு இல்லையா? இப்ப அமுதனார் என்ன சொல்றாருன்னா அடியார்கள் கூடாங்க சரி அங்குதான். ஆனா இப்ப அமுதனாருக்கு கிடைத்த சொல்றாரு, எனக்கு கிடைத்த சீர் பத்த தசையிலே பக்தனான சம்சார தசையிலே கிடைச்சது என்பதற்காக இன்று எனக்கு நித்திக்குமே அடியார்கள் குழாங்கள். எந்த அடியார்கள்? ராமானுஜருடைய அடியார்கள் குழாங்கள் இங்கே எனக்கு கிடைச்சது அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த மாதிரி உண்டா சுவாமின்னா அன்னிக்கும் அமுதோரும் என்னாவுக்கே மதுரகவியார் பாசனம் இருக்கணும். அன்னிக்கும் அமுதோரும் என்ன இருக்குன்னா ரசமான ஆனந்தத்தை கொடுக்கிறார். ஏன்னா அடியார்கள், இந்த அடியார் அங்க போன ஆனந்தம் இருக்கு, ஆனா இங்கே அந்த ஆனந்தம் உண்டான உண்டு. ஏன்னா ராமானுஜரிய கல்யாண குணங்கள் சீர் இருக்கே அது தித்திக்கிறது. அது தித்திக்குது. எதனால தித்திக்கிறது? இன்னைக்குமே பித்தம் போயிடுச்சுன்னா பால் தித்திக்கும், பித்தமா இருந்ததுன்னா பால் தித்திக்காது. இப்ப பித்தம் என்ன சுவாமி? இவருக்கு அல்லல் தான் பித்தம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாபங்கள் இருந்ததுன்னா அந்த பாபங்கள் தான் பித்தம். அந்த பித்தம் என்ன ஆயிடுச்சு? ராமானுஜர் தொலைச்சிட்டார். தொலைச்ச பண்ண அந்த சீர் தான் அவருடைய கல்யாணங்களும் தொலைச்சது. தொலைச்சபடி அல்லல் தொலைஞ்சது. பாலான ராமானுஜர் சீர் எனக்கு தித்திக்க தொடங்கியது. அது அதனால இந்த எனக்கு தித்திக்குமேன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவனின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்று தீர்த்திக்குவேன் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரங்கள். இப்ப இந்த பாசுரத்தோடு இது முடிஞ்சுள்ளது. இனி அடுத்த வாரம், இனி சாயங்காலம் உண்டு, காலட்சேபம் உண்டு. இனி அடுத்த வாரம் அநேகமா ராமானுஜ நூற்றாண்டு இருக்காது, ஆனா திருவாய்மொழி உண்டு, திருப்பல்லாண்டு உண்டு. ராமானுஜ நூற்றாண்டு இருக்காது. கொஞ்சம் வையாரம்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதனால இருக்காது, பார்த்துப்பாங்க. இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் பெருமானார் ஜி துரியேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பகவதா திருவடிகளே சரணம். சுவாமி ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சுவாமி. கர்மா அவளுக்கு தான் இண்டிவிஜுவல் இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சில கர்மாக்கெல்லாம் ஃபேமிலி கர்மாலாம் சொல்றாள் தோஷம், அதெல்லாம் அப்ப ஒரு இதுதானே சுவாமி? அது சாஸ்திரத்துல இல்ல அது ஃபேமிலி கர்மா அப்படியே வம்சம் தொடருது. இவ பண்ணிட்டா அவ பண்ணதுனால உனக்கு வந்துடுச்சுன்னு சொல்றாள் வேணும். ஆமா சுவாமி. புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். உங்க 4 தலைமுறைக்கு முன்னாடி இந்த பாம்பை அடிச்சிருக்கா, அந்த நாகதோஷம் உங்களுக்கு வந்துடுச்சுன்றா. நான் வந்துட்டுன்னு சொல்றா இல்லையா? அந்த மாதிரி சாஸ்திரத்துல இருக்கானா கிடையாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அது இல்லையான்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவளுடைய அனுகிரகம், அவளுடைய பாபங்கள் இருக்கணும். அவ பாபம் பண்ணியிருப்பா, அந்த தலைமுறையை ஏதோ பண்ணியிருக்கா, அது அப்படியே நீர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதா? அந்த ஜீன் உனக்கு வர்றபடியாலே அது சரியா தப்பான்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கு. நான் நெருப்பு சுடுன்னு தெரியாது, நான் கைய வச்சேன், அது உடனே சுட்டு கொடுத்து, உடனே அதை நான் கோச்சுட்டேன். எனக்கு சுடுன்னு தெரியாது, நீ தெரிஞ்சவால சுட்டா நான் ஒத்துக்கிறேன், தெரியாத போல நீ சுடலாமான்னா அது சுபாவம் சுடும். அதே போல நான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பாவம் பாவம் தான். அதனால்தான் பெரியோர்களை முன்னிட்டு கொண்டுதான் எது வேணாலும் பண்ணணும்னு சொல்றது இதுதான் காரணம். அதனால அவ பண்ண ஒரு அதே பத்ததியோடு இவ பண்றபடியாலே அது அப்படியே தொடர்றது. அவாசுடைய சாபம் இங்க வந்துடுதுன்னு அர்த்தம் இல்லை.
இன்னொன்னு சொல்லிடுறேன், பித்ரு சாபம்னு வா. கரெக்ட் சுவாமி. பித்ரு சாபம்னா, பித்ரு சாபம்னா புரியத்துக்கா சொல்றேன், பாடியன் சரியில்லை, ஏதோ எனக்கு ஏதோ ரொம்ப ஒரே பட்டுண்டே இருக்கேன், அங்கங்க ஏதோ ஒரு சிரமம் வந்துட்டே இருக்கு சுவாமி, எங்க பித்ரு சாபம், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி அப்படின்னு. என்னுடைய தாயாரோ தகப்பனாரோ என்னுடைய தாத்தாவோ பாட்டியோ இவன் நாசமா போயிடணும் நினைப்பாங்க? நினைக்க மாட்டான். அதுவும் முக்கியமா தாயார் தகப்பனாரோட விட்டுருக்கோ, தாத்தா பாட்டி பேரம் பேத்தினா அவளுக்கு அபாரமான கொள்ள ஆசை. எத்தனை தப்பு பண்ணாலும் பேரம் பேத்தி மேல அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. அவ பார்த்து இந்த பேரன் நாசமா போகணும் அப்படின்னு நினைப்பாள? நினைக்க மாட்டான். அப்ப பித்ரு சாபம்னா என்னது? பகவான் நம்ம மேல ஏற்கக்கூடிய சாபம் தான் பித்ரு சாபம். அந்த பித்ருக்களுக்கு நீ பண்ண வேண்டியது பண்ணல, அதனால கோபித்துக் கொள்வது பகவான். அது எதன் பொருட்டு கோபிக்கிறா? அந்த பித்ருக்களின் பொருட்டு கோபிக்கிறபடியால பித்ரு சாபம். புரியுறதா? புரியுது. சோ அப்போ வந்து அது மாதிரி கண்டினியூட்டி அந்த பித்ருக்களின் பொருட்டு கோபித்துக் கொண்டபடியால அந்த கர்மாவை பகவான் தான் கொடுக்குற, அந்த அந்த அதுக்குண்டான பாபத்தை, அதனால அதுக்கு பித்ரு சாபம்னு. சுவாமி பெருமாளும் கருணை மிக்கவர் தானே சுவாமி. அவர் எப்படி பித்ருக்களே நம்ம மேல கோச்சிக்க மாட்டான்னு சொல்லும் போது பெருமாள் எப்படி கோச்சிக்கிறாரு? என்னுடைய பக்தனுக்கு நீ பண்ண வேண்டியது பண்ணலையே, தனக்கு பண்ணலன்னா கோச்சிக்க மாட்டார், தன் பக்தனுக்கு பண்ணலன்னா கோச்சிக்கலாம். பக்தானாம் தாம் பிரகாசசே நதே ரூபம் நதே ஆகாரம். பக்தர்களுக்காக அந்த பித்ரு யாரையோட பக்தன் தானே. அதாவது சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணல, அந்த தர்ப்பணம் கொடுக்கறது அதேதான் அதுதான் பித்ரு தோஷம். உடனே அந்த பித்ரு தோஷம் நினைச்சுட்டு இங்க போய் பண்ணலாமா, அங்க போய் பண்ணலாமா, இங்க பண்ணலாமா, இதுக்கு பண்ணலாமான்றோம். ஒண்ணும் இல்லை, என் தாயார் தகப்பனாருக்கு பண்ண வேண்டியது ஒழுங்கா பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு எதேதோ இடத்துக்கு போயிட்டு எதோ தேவதாந்திரங்க போயிட்டு அவளுக்கு பண்ணா இது போயிடுமே, இவ எங்க சொல்லி இருக்கு? அதுக்குன்னு ஒரு சாஸ்திர வாக்கியமா இதா இருக்கணும். ஜோதிட சாஸ்திரத்துல சொல்றா சுவாமி அவெல்லாம் அப்படி எங்க சொல்லி சொல்ல சொல்லுங்க. முதல்ல ஜோதிஷ பிராயச்சித்தமே சொல்லல, தெரியுமா? ஜோதிஷ சாஸ்திரம் கால நிர்ணயம் பண்றதுக்கு தான் ஜோதிஷ சாஸ்திரமே, பிராயச்சித்தத்துக்கு கிடையாது. அது இவாளா பிராயச்சித்தத்துக்கு இழுத்துட்டா. சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சொல்லக்கூடிய 6 அங்கங்கள் வேதத்துக்கு. அதுல ஒரு அங்கம் தான் ஜோதிஷம். சோ அப்ப கர்மான்றது இண்டிவிஜுவலுக்கு தான். அப்படி அது இருக்க மாதிரி தெரிஞ்சா அது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அது பெருமாளுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டு அதனால வருது. அந்த கோபம் ஏன் வருதுன்னா தன்னுடைய அடியார்களுக்கு நம்ம செய்ய தவறதால், நம்ம செய்யற கடமையை செய்ய தவறதால வருது. சாஸ்திரம் சொன்னபடி நீ நடக்கல, அந்த தர்மத்தை செய்ய வேண்டியதை செய்யல, அவருக்கு கோபம் வருது. அந்த கோபமும் சுவாதந்திரியம் அடியாக வருது. ஏன் சுவாமி அந்த அந்த கோபம் எங்க ஆச்சாரனுக்கு வரலையா? அவருக்கு சுவாதந்திரியம் இல்லையே, அதனால கோபம் வரல. சாமி அசக்கிய அபச்சாரம்ன்றது பெரிய அபச்சாரமா சுவாமி அது? அதாவது நம்ம இப்ப தெரியாம காரணம் இல்லாம எனக்கு என்னன்னு தெரியல, இன்னசென்ட்டா தானே எடுத்துக்கணும் அதை. இல்ல எனக்கு கிருஷ்ணனை பிடிக்கல, ஏன் சுவாமி பிடிக்கல, நான் ஏதாவது தப்பு பண்ண, நீ எதுவும் தப்பு பண்ணல, ஆனா எனக்கு பிடிக்கல. காரணம் சொல்லுமே, காரணமே இல்லாத பிடிக்கல, அதுதான் அசக்கிய அபச்சாரம். இல்ல அது அவருடைய அந்த ஜீவனுடைய பங்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஏதோ பிடிக்கல அப்படின்ற மாதிரி தானே அது இன்னசென்ட்டா தானே அது போயிடும். அது காரணம் இருந்தாதான் கஷ்டம், காரணமும் இல்லைன்னா அவர் மேல ஒண்ணும் தப்பு. ஏன் பிடிக்கல? காரணமே இல்லையே.